श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अपगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः வரவரமுனிவருத்தியைரஸ்து மே நித்யயோகா. அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல வனவாள மாமுனிவன் மாறன் மறைக்கு தனுவா நூத்தந்தாதிதான். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியின் திருவடி வாரத்தேயும் இந்த திவ்ய பிரபந்த தாரா உபன்யாச தொடரை நடத்தி கொண்டு வருகிற எம்ஓபி சாரிட்டிஸ் நிர்வாகர்களின் திருவடி தாமர்களையும் முதலிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி மணவாள மாமுனிகள் எம்பெருமானாரை போலவே பூர்வாச்சாரியர்கள் எழுதிய கிரந்தங்களுக்கும் பிரபந்தங்களுக்கும் பின்னாடி வரக்கூடியவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வியாக்கியானங்களை இடுவதிலேயே மிகவும் நோக்குடையவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த எம்பெருமானாரும் சுவாமி மணவாள மாமுனிகளும் சுதந்திர பிரபந்தங்களாக ஓரிரண்டு சாதிக்கிறார்களே, ஆனால் அது மிகவும் உயர்ந்ததாய் இருக்கும். இப்போ திருவாய்மொழி நூத்தந்தாதி சுவாமி மணவாள மாமுனிகள் சாதித்தது, அதுக்கு ஒரு ஆச்சரியமான இடம் ஒன்று இருக்கு. உபதேச ரத்தின மாலை, தேவராஜ மங்களம் போன்ற சுதந்திர பிரபந்தங்கள், ஆர்த்தி பிரபந்தம் என்ன, யதிராஜ விம்சதி என்ன, இத போல சுதந்திர கிரந்தங்கள் ஒரு கோஷ்டி. புள்ளலோகாச்சார சாதித்த அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களுக்குள்ளே முமுக்ஷுப்படி என்ன, ஸ்ரீவச்சனபூஷணம் என்ன, தத்துவத்திரயம் என்ன, அதற்கப்பால் பெரியவாச்சான் பிள்ளை சாதித்த வியாக்கியானம், பெரியாழ்வார் திருமொழிக்கு பெரியவாச்சான் பிள்ளை சாதித்த வியாக்கியானம் எதுக்கு கிடைக்கலையோ அதுக்கு மணவாள மாமுனிகள் செய்த வியாக்கியானங்கள் ஆகட்டும். இப்போ இதெல்லாம் ஒரு கோஷ்டி. வியாக்கியான கிரந்தங்கள் ஒரு கோஷ்டி, ஆச்சாரிய கிருதயம் என்ன, சுதந்திரமாக சாதித்த பிரபந்தங்கள் ஒரு கோஷ்டி. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சிரோபூஷணம் போல அமையக்கூடியது அப்படின்னு பார்த்தா அது திருவாய்மொழி நூத்தந்தாதி. இந்த சம்ஸ்கிருத இந்த காவிய சாஸ்திரங்கள்ல 3 விதமான காவியங்கள் இருக்கும். ஒன்று கத்தியம், அது அப்படியே உரை நடையா எழுதிட்டு போறது. ரெண்டாவது பத்தியம், ஸ்லோகங்கள். மூணாவது சம்பு காவியம்னு இருக்கும். அது எப்படின்னா அதுல கத்தியமும் இருக்கும், ஸ்லோகங்களும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான காவியம் அது. ஒரு 2 வரி கத்தியமா எழுதுவா, அப்புறம் ஒரு ஸ்லோகம் எழுதுவா, அதுக்கப்புறம் கத்தியம் எழுதுவா, ஸ்லோகம் எழுதுவா, இந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப கட்டினம் பண்ணுறது அப்படின்னு சொல்றா. அது ஏன்னா அதுல ஸ்லோகங்கள் எழுத தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்கலாம், அவளுக்கு கத்தியங்கள் பண்ண தெரியாம இருக்கும். கத்தியம் எழுத தெரிஞ்சவாளுக்கு ஸ்லோகத்துல பெரிய ஒரு மேதாவிலாசம் இல்லாம இருக்கும். அதனால இது ரொம்ப ரெண்டும் பண்ற தெரிஞ்ச சாமர்த்தியம் உடையவரால ஒருத்தரால மட்டும்தான் இதை பண்ண முடியும்ங்கிறதுனால இது ரொம்ப வசதியானதுன்னு சொல்லுவோம். திருவாய்மொழி நூத்தந்தாதி மணவாள மாமுனிகள் சாதித்தது, அவரே நிறைய கட்டுப்பாடுகளை வச்சுண்டு அந்த பிரபந்தத்தை சாதிச்சிருக்கார். ஆக சுவாமி சாதித்த
சுதந்திர பிரபந்தங்களோடையும் இதை சேர்க்கணும். ஏன் இது சுவாமியா சாதித்த வெண்பாக்கள், இத வியாக்கியான பிரபந்தங்களோடையும் சேர்க்கணும். அதாவது திருவாய்மொழி நூத்தந்தாதி இந்த கோஷ்டிலையும் சேரும், அந்த கோஷ்டிலையும் சேரும். ஏன்னு பார்த்தோம்னா இதுல நிறைய கட்டுப்பாடுகளை தானே சுவாமி இட்டுக்கிறார். அது பாசுரம் ஒவ்வொரு பாசுரமா உயர்வே பரன்படிய தொடங்கி இருக்கக்கூடிய எல்லா பாசுரங்களையும் நமக்கு தெரியும் என்னென்ன கட்டுப்பாடுகள். அதை ஒரு 5 நிமிஷம் பார்த்து இந்த கிரந்தத்தின் ஏத்தம் என்னங்கிறத பார்த்துட்டு அடியனுக்கு இடப்பட்ட 5 பாசுரங்கள் 51ஆம் பாசுரம் தொடங்கி வைகள் பூங்கழிவாய்னு ஆழ்வார் சாதித்த 10 பாசுரங்களுக்கு சாரமாக மணவாள மாமணிகள் சாதித்த பிரபந்தம் சாதித்த பாசுரங்கள் அதனுடைய தத்துவார்த்தங்கள் என்னன்னு பார்ப்போம். உயர்வே பரன்படியைன்னு முதல் பாசுரம் பாடுற. இதுல என்னென்ன ஒரு பாசுரத்திலேயும் ஒரு தொடர்ச்சியை நம்மால பார்க்க முடியும். என்ன விஷயம்னா, ஆழ்வார் முதல் திருவாய்மொழி 10 பாசுரம் பாடுறார், உயர் வர உயர் நலம்னு தொடங்கி. இப்ப அடுத்த 10 பாசுரம் என்ன, வீடுமின் முத்தமும் அப்படின்னு ஆயிடுது. இப்ப மாமுனிகள் என்ன பண்றார், இந்த சங்கதி வரணும், ஆழ்வார் உயர் வரன்னு ஆரம்பிச்சு அடுத்த 10 பாசுரம் வீடுமின்னு சொல்றார். இப்ப இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி ஏன் இதுக்கு பேரு, திருவாய்மொழியோட 10 பாசுரங்களுக்கு ஒரு பாசுரம், அதனால இதுக்கு திருவாய்மொழி நூத்தந்தாதின்னு பேரு. இப்ப மாமுனிகள் என்ன பாக்குறார், எப்படி இத அமைத்திருக்காருன்னா, முதல் பாசுரம் உயர் வர உயர் நலம்னு தொடங்கி ஆழ்வார் பாடினதுனால அந்த உயர் அப்படிங்கிறத மாமுனிகள் தானும் உபயோகப்படுத்திக்கிறார், உயர்வே பரன்படியை அப்படின்னு. இந்த பாசுரத்துல மாமுனிகள் 4 விஷயங்களை செய்யறார். ஒண்ணு, தொடக்கம் அந்த நம்ம எந்த திருவாய்மொழியினுடைய சாரார்த்தத்தை மாமுனிகள் சொல்றாரோ, திருவாய்மொழி நூத்தந்தாதியே ஒரு திருவாய்மொழி 10 பாசுரங்கள், அந்த திருவாய்மொழியினுடைய சாரார்த்தங்கள். இப்போ 10க்கு என்ன சாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு திருவாய்மொழிக்கு என்ன சாரம் அப்படிங்கிறத மாமுனிகள் ஒரு பாசுரத்தை கொண்டு தான் சாதிக்கிறார். அதனாலதான் திருவாய்மொழி நூத்தந்தாதின்னு இதுக்கு திருநாமம் விட்டுருக்கா. ஆக உயர்வர உயர் நலம் அப்படின்னு நம்மாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார். அப்போ முதல்ல தனக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு கன்ஸ்டன்ட் என்ன வச்சுட்டார், நம்மாழ்வார் எதை கொண்டு தொடங்குறாரோ அதே, அந்த திருவாய்மொழி எதை கொண்டு தொடங்குறாரோ நாம இந்த பாசுரத்தையும் அதை கொண்டே தொடங்கணும். அதனால உயர் வர அப்படின்னு தொடங்கினா இங்க உயர்வே அப்படின்னு தொடங்குறார். இப்போ அந்த 10 பாசுரத்துல என்ன சாரத்தை தெரிவிக்கிறார், எம்பெருமான் பராத்பரன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதை தெரிவிக்கிறார் உயர்வே பரன்படியை. இது ஆழ்வார் எங்கேந்து, எம்பெருமானினுடைய நிருகேத்துக கிருப்பையாலே உள்ளதெல்லாம் தான் கண்டு அப்படின்னு சொல்றார். இந்த அடைவு அந்த 10 பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படிங்கிறத சொல்லணும், 10 பாசுரத்தோட சாரத்தை சொல்லணும். இது முதல்ல தொடக்கம் திருவாய்மொழி தொடக்கமாக இருக்கணும், அந்த திருவாய்மொழியின் தொடக்கமாக இருக்கணும் அந்த பாசுரத்தோட தொடக்கம். ரெண்டாவது, அந்த பாசுரத்துல ஆழ்வாருடைய கருத்து என்ன என்பதை தெரிவிக்கணும். உயர்வேத நேர்கொண்டு உரைத்து மயர் வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல். அதை தாண்டி மாறன் சொல், அதாவது நம்மாழ்வார் எப்படி ராமானுஜாதியில ராமானுஜாங்கிற திருநாமம் வந்துட்டு இருக்குமோ அதே போல இங்க மாறன் அப்படிங்கிற சொல்லானது, நம்மாழ்வாரினுடைய திருநாமமானது ஒரு பாசுரத்திலேயும் வரும். ஆக மாறன் சொல் அப்படின்னு சொல்ற. இது 3வது விஷயம். முதல்ல திருவாய்மொழி தொடக்கம் பாசுரத்தினுடைய தொடக்கமா இருக்கணும், திருவாய்மொழியில கொடுத்த தத்துவார்த்தங்கள் அந்த பாசுரத்துல வந்துடணும். 3வது, எல்லா பாசுரத்திலேயும் மாறன் 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 அப்படின்னு நம்மாழ்வாரினுடைய பெயரானது வரணும், நம்மாழ்வாரினுடைய பெயர் வரணும். 4வது, இதை தாண்டி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதை முடிக்கும் போது அடுத்த திருவாய்மொழியினுடைய தொடக்கமாக முடிக்க வேணும். அதாவது இங்க எப்படி முடிப்பார், வேறாகவே விளையும் வீடு, ஏன்னா அடுத்த 10 பாசுரம் வீடுமின் முத்தம். இப்படி ஒரு பாசுரத்திலேயும் நம்மாழ்வார் சாதிக்கிற தத்துவார்த்தம் என்ன அதை தெரிவிக்கணும். இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பமானது அந்த திருவாய்மொழியின் ஆரம்பமாய் இருக்க வேணும். இந்த பாசுரத்தின் முடிவு ஆனது அடுத்த பாசுரத்தின் அடுத்த திருவாய்மொழியின் தொடக்கமாக இருக்க வேணும். 4வது, மாறன் அப்படின்னு, மாறன் நம்மாழ்வாரினுடைய திருநாமம் பராங்குசன், இந்த திருநாமங்கள் அந்த பாசுரத்துல வரணும். ஆக இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு இந்த பாசுரங்களை தான் சமைத்திருக்க. ஆக இது 2 பக்கமாவும் சேரும். ஏன்,
இது ஒரு வியாக்கியான கிரந்தமா சொல்லணும்னா இது சுதந்திரமாக ஒரு அடைவை கொண்டு மாமுனிகள் பாடல. நம்மாழ்வார் பாடின பாசுரங்களோட தத்துவார்த்தமாக பாடியிருக்கார். அதனால இது திருவாய்மொழி வியாக்கியானம். ஏன்னா திருவாய்மொழி 10 பாசுரத்தினுடைய சாரம்னு கொள்ளலாம். சுதந்திரமாக பாடினார் ஏன்னா இது இந்த மாதிரி இந்த அடைவுல ஒரு வியாக்கியானம் போல தொடங்கி ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பதவுரையாக எல்லாம் தெரிவிக்கல. இதையே ஒரு வெண்பாவாக பாசுரமாக கொண்டிருக்கார் அப்படிங்கிறதுனால இதை சுதந்திர பிரபந்தமாகவும் கொள்ளலாம். ஆக இது 2 விதமாகவும் கொள்ளணும். தனித்தனியா கொண்டாலும் அதனுடைய அருமையானது சொல்லில் அடங்காது. மணவாள மாமுனிகள் ரொம்ப எளிமையாக திருவாயுனுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாடின ஆச்சரியமான பிரபந்தம் இது. அதுல 51வது பாசுரம் தொடங்கி என்ன கருத்து என்பது பார்க்கணும். வைகள் திருவன்வண்டோர் வைகுமிராமனுக்கு என் செய்கதனை புள்ளினங்காள் செப்புமென கைகள் இந்த காதலுடன் தூதுவிடும் காரிமாறன் கடலே மேதி நீர் நீர் வணங்குமென். இது 6ஆம் 10 முதல் திருவாய்மொழி. அதனுடைய சாரார்த்தம் வைகள் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் என்ன நம்மாழ்வாரினுடைய தூது. 4 பாசுரங்களாலே நம்மாழ்வார் தூது விடுகிறார். அது அத ஆச்சாரியத்துல நாயனார் ஆச்சரியமா காட்டுறார். சேர்ப்பார்களை பட்சிகளாக்கி அப்படின்னு தொடங்கி இருக்கக்கூடிய சூர்ணிகை 4 இடத்துல ஆழ்வார் தூது விடுறார். அஞ்சரைய மடனாராய், அதுக்கு அடுத்து இது வைகள் பூங்கழிவாய், அதுக்கப்புறம் இதே 6ஆம் 10 வரக்கூடிய பொன்னுலகாழியோ, 4வது 9ஆம் 10 வரக்கூடிய எங்கானதங்கழிவாய். இப்போ இந்த 4 இடத்துலயும் ஆழ்வார் தூது விடுறார். இந்த 4 தூதுக்கு என்ன விசேஷம்னு இருக்கு. அஞ்சரைய மடனாராய் எதுல தூது, அதுக்கப்புறம் இந்த தூதானது விபவத்திலே இருக்கக்கூடியதான தூது தான் ராமனுக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். வைகுமி ராமனுக்கு அப்படின்னு மாமுனிகள் தெரிவிக்கிறார். இது விபவாவதாரத்துல ராமபிரான் இடத்து அனுப்பக்கூடியதான தூது. அஞ்சரைய மடனாராய் என்பது அந்த திருப்பார்கடலில் இருக்கக்கூடியவனான எம்பெருமான் அவனிடத்தே விடக்கூடியதான தூது. இந்த தூதுக்கு என்ன விஷயம், அவன் தீட்சை எடுத்துட்டு இருக்கான். ராமன் எம்பெருமான் என்ன பண்றான், அவன் தான் சொன்னான் எல்லாருக்கும் மித்திர பாவேன சம்பிராப்தம் ஞத்யஜேயம் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் யாரையும் கைவிட மாட்டேன், என்னுடைய ஏதத் விரதம் மமா அப்படின்னு என்னுடைய விரதம் அப்படின்னு இருக்கக்கூடியவன். அது என்ன, நான் சகிருதேவ பிரபன்னாய, நான் என்ன ஒருத்தன் அடி பணிஞ்சுட்டான்னா அடியாருன்னு வந்தான்னா எப்போதும் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவனான அந்த ராமபிரான் அவன் எல்லாரையும் ரட்சிக்கிறேன் ஏதத் விரதம் ரமான்னு சொன்னவன். அந்த எம்பெருமானிடத்தை அந்த எம்பெருமான் சேவை சாதிக்கல. இப்போ இந்த அடைவை நம்ம பார்த்துன்னு வரச்சே இதுக்கு ஒரு சங்கத்தியும் காட்டுறார். எப்படின்னா இது புலலோகஞ்சியை ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வீட்டுல இருக்கிற விஷயம். அடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த 4 பாசுரங்கள், 4 திருவாய்மொழிகள், அதுல என்ன பண்றார், ஆழ்வார் சரணாகத்தியை அனுஷ்டிக்கிறார். எங்கேந்து நோத்த நோன்பு ஆறாவமுதே மானை நோக்கு பிறந்த வாரம், இந்த 4த்துலயும் சரணாகதி. இந்த சரணாகத்திய பண்ணியும் அந்த எம்பெருமான் கடாட்சிக்கல ஆழ்வார கடாட்சிக்காத காரணத்தினாலே ஆழ்வார் இதுல தன்னுடைய ஆர்த்தி, தன்னுடைய துக்கம், அதை எல்லாத்தையும் அந்த எம்பெருமான் நீ என்னை ரட்சிக்க வரலையே, ரட்சிக்கிறமே அப்படின்னு பட்சிகள் இடத்தே தூது விடுறார். இது சேர்ப்பார்கள், இவாள்லாம் கடக கிருத்தியம் பண்ணக்கூடியவர்கள். அவளை சேர்ப்பார்கள், அவள்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள். பட்சிகள் அவளெல்லாம் கூட்டு என்னுடைய இந்த நிலையை போய் சொல்லு அப்படின்னு பாடக்கூடிய 10 பாசுரம். அதனுடைய சாரத்தை மாமுனிகள் இந்த பாசுரத்தால தெரிவிக்கிறார். இது தூது. ஆத்தாமையாலே தூது விடுகிறார் ஆழ்வார் அப்படின்னு சொல்றார். ஆத்தாமை எம்பெருமானை விட்டு பிரிந்து தரிக்க முடியல, அதனால தூது விடுகிற ஆழ்வார் பாசுரத்தை அதை அனுசந்தித்து இதுல அருளி செய்திருக்கார் மணவாள மாமுனிகள். என்ன அது எங்கன்னா அடிவிடாமல், ரொம்ப புலலோகஞ்சியர் வியாக்கியானத்துல இருக்க ஒரு ஆச்சரியமான வார்த்தை அடிவிடாமல். அதாவது ஆழ்வார் என்ன பண்றார், அடிவிடாமல் சரணாகதி பண்ணியிருக்கார். அந்த அடிவிடாமல்னா அது 2 விதமா கொள்ளணும். ஒண்ணு, ஆரம்பத்திலேருந்தே இப்போ இந்த கடைசி 40 பாசுரமா சரணாகதி தான் பண்ணிட்டு இருக்காருன்னா ஆரம்பத்திலேருந்து பண்ணிட்டு இருக்கார், அது ஒரு விதம். 2வது, அந்த எம்பெருமான் திருவடியை விடாமல் எப்போதும் அதன் திருவடிதான் நமக்கு ஆறு பேரு எல்லாமே. அப்படி இருக்கிறதுனால அந்த திருவடியே பிடித்து நாம எம்பெருமான் திருவடியே உபாயமாக வரிச்சுன்னு இருக்கச்சே, அப்படி ஆழ்வார் பண்ணிய எம்பெருமான் கடாட்சக்கல. அதுதான் புலகஞ்சியர் சொல்ற அமோகமாக, மோகம் மோகம் இல்ல மோகம், அமோகமாக அப்படின்னா அந்த இத பத்தினா இதனால நிச்சயம் காரியமாயிடும் அப்படின்னு இருக்கக்கூடியதான மார்க்கம் எதுனா அதான் சரணாகதி. அதை பண்ணியுமே
இங்க எம்பெருமான் கட்டாட்சிக்கல அதை தெரிவிக்கிறார். அது எப்படின்னா, இப்ப கட்டாட்சிக்கல அமோகமான பிரம்மாஸ்திரம் அது, அதை உபயோகப்படுத்தியாச்சு. இதுக்கப்புறமா எம்பெருமான் கட்டாட்சிக்கலன்னா ஏன்னா அவன் ஜகத் ரக்ஷண ஹேத்துவாக உலகத்துக்கெல்லாம் காப்பாளன் அந்த எம்பெருமான். அவன் அதுல அவனுடைய இப்போ நோக்கு எங்க இருக்கு? இப்போ உலகத்தை காப்பாத்தணும், அசுரர்கள் தேர்ந்து காப்பாத்தணும்ன்றதுல நோக்கு இருக்காச்சே, எங்க ஆழ்வார் இப்ப கட்டாட்சிக்கிறது அப்படின்னு அவன் அங்க திருவன்வண்டூரிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். ஆனா ஆழ்வார் என்னாச்சு, அதனால ரொம்ப தம் அபேட்சிதம் எம்பெருமான் கட்டாட்சம், எம்பெருமான் ஆழ்வாரோடு இருக்கணும், அந்த சேர்த்தியை தான் ஆழ்வார் ஆசைப்படுறார். அது கிடைக்காததுனால அவனுடைய ஆர்த்தி, தம் அபேட்சிதங்கள் கிடைக்காததுனால ஒரு பெரிய ஆர்த்தி, அது ரொம்ப தளர்ந்து போயிட்டார். தம் அபேட்சிதங்கள் கிடைக்காமையால் மிகவும் தளர்ந்து அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த ரொம்ப அதனால என்ன பண்றார், ஆர்த்த ரக்ஷணம், அடியார்களை ரட்சிப்பதிலே தன் விரதம் அப்படின்னு இருக்கக்கூடியவனான ராமன் பெருமான் அவனிடத்தே தன் ஆர்த்தியை, தன் துக்கத்தை நன்னா தெரிவித்தா தப்பாமல் காரியம் செய்யும் அப்படின்னு இந்த திருவன்வண்டூரிலே அங்க இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யம் அதிலே கால் தாழ்ந்து அந்த அதோட நோக்கால ஒருவேளை நம்ம மறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு இருக்கான் அப்படின்னு அதையும் அனுசந்தித்து அந்த எம்பெருமானிடத்தை தூது விடுகிறார். நத்யஜேயம் அப்படின்னு இருந்தான் அந்த எம்பெருமான், அந்த விரதத்தை எல்லாம் ஞாபகப்படுத்துங்கோ என்ன தசரதாத்மஜனான அந்த ராமனுக்கு தன் தசை, அவன் என்னுடைய தசையை நீங்க யாரும் சொல்லணும் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றார்? நாயகன் வருமளவும் எல்லாரும் என்ன பண்ணுவா, நாயகன் நாயக்கி பாவத்துல பாடுற ஆழ்வார், நாயகன் வர அளவுக்கு காத்துட்டு இருக்கணும், காத்துட்டு இருக்க கொள்ள முடியாது. இதுக்கப்புறம் அந்த எம்பெருமான் ரொம்ப தளர்ந்து போயிட்டார், அந்த எம்பெருமான் வருகைக்கு மட்டும்தான் இன்னும் உயிர் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியதான அந்த நிலை, அத தெரிவியுங்கோள் என்ன பட்சிகளை விட்டு தான் தூது விடுகிறார் ஆழ்வார் வைகள் பூங்கழிவாய். அதோட தாத்பரியார்த்தத்தை இங்க அதை சொல்லும் வண்ணம் வைகள் திருவன்வண்டூர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இங்க மணவாள மாமுனிகள். வைகள் திருவன்வண்டூர் வைகும் இராமனுக்கு, யாரிடத்தே தூது? ராமனுக்கு தூது. எப்படி? ஏன்னா இது சுதந்திர பிரபந்தம் இல்ல, நம்மாழ்வார் ராமனுக்கு தூது விட்டார், அதைத்தான் இங்க மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். இந்த 10 பாசுரத்திலேயே ஆழ்வார் இடத்துல தெரிவிக்கிறாரு, நேர் பம்பை வடபாலை திருவன்வண்டூர் அப்படின்னார். அப்போ இது திருவன்வண்டூர் எம்பெருமானுக்கு நாயிடுத்து, அதனால வைகள் திருவன்வண்டூர். வைகுமி ராமனுக்கு அது எப்படின்னா, மாறில் போரரக்கன் மதில் நீள் எழ செத்து உகந்த ஏறு சேவகனாருக்கு அப்படின்னார் ஆழ்வார். அதனால என்ன, ஏறு சேவகனாருக்கு என்னுடைய நிலையை சொல்லுங்கோள்னு பாசுரத்துல இருக்கு. எப்படிப்பட்ட ஏறு சேவகனார்? மாறில் போரரக்கன் ராவணன், மதில் நீழழ, அந்த மதிலானது இலங்கை, அது நீரழ, அது அப்படியே பொடி பொடியா ஆகும் மாதிரி செய்த செத்த, அந்த மாதிரி செய்த செத்து உகந்த பிராட்டிக்காக உகந்த அந்த செத்து காரியத்தினால சந்தோஷப்பட்ட ஏறு சேவகனார், அவரிடத்தே போய் செப்புங்கள்னு இங்க ஆழ்வார் சொல்லியிருக்கார். அத சிரமேற்கொண்டு அதையே கொண்டு இங்க வைகுமி ராமனுக்கு அப்படின்னு மாமுனிகள் சாதிக்கிறார். என் செய்கை தனை புள்ளினங்கால் வைகள் செப்புமென, என் செய்கை தனை என்னுடைய தலை தசையை, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற தசை, எப்படி எம்பெருமான் விட்டு அவன் ரட்சணத்துக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற தசை, அந்த தசை இருக்கோ இல்லையோ அதை போய் சொல்லுங்கோ அப்படின்னு பக்ஷபாதம் உடைய, ஏன்னா பக்ஷிகள் அவளுக்கு ஆழ்வாரிடத்தே அவர்களுக்கு பிரீத்தி இருக்கு, அதனாலதான் ஆழ்வார் நிலைகளை சொல்ல போறது, அதனால பக்ஷபாதம் உடையவர்கள். பக்ஷிகள்ங்கிறதே என்ன, அந்த பக்ஷபாதம் இருக்கிறதுனால தான் அந்த பக்ஷத்தை பாதமாக உடையவர்கள் அப்படிங்கிறதுனால பக்ஷபாதம். அந்த பக்ஷபாதம் உடையவர்களே, அதுல நீங்க போய் தாழாமல் சொல்லுங்கள், சொல்லுமென அதை போய் நீங்க சொல்லணும். மூலத்துல ஆழ்வார் சாதிச்சிருக்கார், கைகள் கூப்பி சொல்வீர் வினையாட்டியேன் காதன்மையே. இதுல முதல்ல குறுகினங்கால், அடுத்து உடன்மேயும் கருணாராய் அப்படின்னு ஒரு புள்ளினங்கால், அப்படி இந்த மட அன்னங்கால் அப்படின்லாம் ஒன்னா பூங்குயில்கால் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்னா தூது விடுறாரோ இல்லையோ, அதை நீங்கள் செப்புமென என்னுடைய திறத்தை போய் நீங்கள் சொல்ல வேண்டும். நான் ஒரு ஜீயரும் புல்லகம் ஜீயரும் இதை ரொம்ப அற்புதமா அதுல இப்போ மணவாள மாமுனிகள் இப்ப இந்த வியாக்கியானம் எப்படி இருக்கும், திருவாய்மொழிக்கு அந்த திருவாய்மொழி இருக்கக்கூடிய 10 பாசுரங்கள் அதனுடைய சாரமானது மணவாள மாமுனிகள் சாய்த்து திருவாய்மொழி இருந்தார். இந்த வியாக்கியானம் எப்படி இருக்கும்னா, மணவாள மாமுனிகள் ஒரு சொற்றொடர் உபயோகப்படுத்தியிருக்கார் அப்படின்னா அதற்கு என்ன காரணம், வைகுமி ராமனுக்கு அப்படின்னா ஏறு திருவுடையார் அப்படின்னு மூலத்துல இருக்கு பாருங்க, திருவாய்மொழியில இருக்கு, அதை அவலம்பித்துதான் மணவாள மாமுனிகள் இதை சொல்றார். அதே மாதிரி புள்ளினங்கால் செப்புமென அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னா அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அங்க பாருங்க மூலத்துல நாரைய சொல்றாரு, ஒரு குறினங்கால்னு சொல்றாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு பறவையும் கூட்டு போய் வைகள் சொல்லுமென அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையோ, அதை எடுத்து உதாரிக்கிற வியாக்கியானத்துல கை கழிந்த காதலுடன் தூதுவிடும். அடுத்து
மிகுந்த ஆசையோடே தூதுவிடும், கைகழிந்த காதலுடன் தூதுவிடும். மிகுந்த ஆசை, அத போய் நீங்கள் சொல்ல வேணும். இந்த கைகழிந்த காதல்னா என்னன்னா, இங்க ஆழ்வார் என்ன சொல்றார்? ஏறு சேவகனா இருக்கு, என்னையும் உடன் என்மீன்களே. நான் இங்க இப்போ எப்படி சத்தையே இல்லாமல் இருக்கேன், எம்பெருமான் வந்து பாக்குறதுக்கு மட்டும்தான் சத்தை இருக்கு. இப்ப எம்பெருமான் வந்து என்ன கடாட்சிக்கிறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட தெம்பு இருக்கு, சத்தை இருக்கு. மித்தபடி எல்லா சத்தையே இல்ல, தளர்ந்து விட்டேன். தாம் வந்து நோக்காவிடில் சத்தை இல்லை. எம்பெருமான் வந்து என்னை இப்ப பாக்கலன்னா சத்தை இல்லை, நான் இருக்கவே மாட்டேன். இப்பவுமே எதுக்கு சத்தம் இருக்கு? அந்த எம்பெருமான் வந்து பாப்பான், இப்போது வந்து நோக்குகைக்கு ஈடான சத்தை, அந்த சத்தை மாத்திரம்தான் இருக்கு. பெருமான் வந்து என்ன பாக்குறதுக்கு கடாட்சிக்கிறதுக்கு மட்டும்தான் இன்னும் உயிர் இருக்கு, இன்னும் சத்தை இருக்கு, அப்படி என்பதை போய் சொல்லுங்கோ அப்படின்னு தெரிவிக்கிறார் கொல்லியோ. அதனால இங்க சொல்றார் கைகழிந்த காதலுடன் அப்படின்னு மாமனிகள் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல இந்த வைகல் பூங்கழிவாய் இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஐதிக்கியம் இருக்கு. அதாவது என்னையும் உடன் என்மீன்களே அப்படின்னு பாசுறோம். இதுக்கு முதல்ல இதுக்கு ஆழவந்தார் அபிப்பிராயம்னு திருமாலையாண்டான் தன் காலக்ஷேபத்துல சாதித்துன்னு வர. இந்த எம்பெருமான் நினைக்கிறான் என்னன்னா, தன்னை பிரிந்தவர்கள் எவரும் உயிருடன் தரித்திருக்க மாட்டார்கள். எம்பெருமான பிரிந்தா எப்படி இருப்பா உயிரோடு? அவ இருக்க போறது இல்ல. ஒருவேளை நானும் இல்லைன்னு நினைச்சேன் எம்பெருமான் வரலையோ, அதனால நான் இருக்கேன்னு போய் சொல்லுங்கோ, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லுங்கோ. இன்னும் நான் ஏதோ போயிட்டேனோ நினைச்சேன் எம்பெருமான் வரல அப்படின்னு போய் சொல்லுங்கோ, நான் உயிரோடு இருக்கேன் உளன் அப்படின்னு போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதா முதல்ல நிர்வாகம் காட்டி, அதற்கு எம்பெருமானார் சமாதானம் சொல்றார். நம்ம ராமானுஜத்தில ஒரு அற்புதமான பாசுரம் சேவிக்கிறோம். என்ன சேவிக்கிறோம்? சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன். எம்பெருமானாருக்கு எல்லாம் தெரியும். என்னெல்லாம் தெரியும்? சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி அப்படின்னு சொல்றோம். இந்த சொல்லார் தமிழர் மூன்றும் எம்பெருமானாருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான உதாரணமாக அமையக்கூடிய இந்த ஐதிக்கியம் அது. ஏன்னா இதுக்கு எம்பெருமானார் சமாதானம் சொல்றார். இந்த மாதிரி நான் உளன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. ஏன்னா நான் இல்லைன்னு நினைச்சுட்டு எம்பெருமான் வரல போல இருக்கு, ஏன்னா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் போய் சொல்லுங்க அப்படின்னு முதல்ல அபிப்பிராயம் காட்டினு திருமாலையாண்டான். எம்பெருமானார் தான் தெரிவிக்கிறார். தமிழ் புலவர்கள்லாம் ஒரு மரபை சொல்றா. என்ன மரபு? இன்றியமையாமைன்னு ஒரு மரபு. ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய, ரொம்ப அத்தியந்த பிரீத்தியோட இருக்கக்கூடிய தம்பதிகள், அதுல நாயகன் நாயகி இருக்கா. இப்போ நாயகனும் நாயகியும் பிரிந்திருந்தாலும் நாயகனுக்கு நாயகி உயிரோடு இருக்கான்னு நிச்சயமா தெரியும். ஏன்னா தான் உயிரோடு இருப்பதால, தான் உயிரோடு இருக்கச்சே அவசியம் நாயகி இருக்க வேண்டும். அந்த நாயகி போயிட்டான்னா இவனுக்கு விஷயம் எல்லாம் யாரும் சொல்லி அனுப்ப வேண்டாம், இவனோட பிராணனும் தானாகவே போய்விடும். ஏன்னா அந்த மாதிரியான ரொம்ப அத்தியந்த பிரியத்தை உடையவர்களாக, அத்தியந்த தம்பதிகளாக இருக்கக்கூடியவா. அப்படிப்பட்டவாளுக்கு இப்போ அப்படிதான் ஆழ்வார் பராங்குச நாயகி இப்படி நான் உளேன்னு சொன்னா என்ன ஆறுது? இன்றியமையாமை அப்படின்னு இருக்கோ இல்லையோ, ஒருவர் இன்றி இன்னொருவரால் இருக்க முடியாது அப்படின்னு தமிழ் புலவர்கள்லாம் மரபு சொல்றா. இப்ப ஆழ்வார் இந்த மாதிரி சொன்னா நான் உயிரோடு இருக்கேன்னு எம்பெருமானுக்கு தெரியுமோ இல்லையோ, அவன் இருக்கிறதுனால நானும் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு, நான் போனா அவனோட பிராணனும் தானாகவே போய்விடும். அப்படி இருக்கிறச்சே நான் இருக்கேன்னு அவனுக்கு சொல்ல வேண்டாம், இன்னும் ரக்ஷணத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறேன். உளன் என்னதுக்கு? அவன் எல்லா அடியாறுகளையும் ரட்சித்துட்டான்னு நினைச்சுட்டு இருக்கான். வாலி எல்லாத்தையும் கொன்னாச்சு, சுக்ரீவன் எல்லாம் காப்பாத்தியாச்சு, ராவணனை கொன்னாச்சு, விபீஷணனை காப்பாத்தியாச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் இல்ல, இன்னும் அடியன் ஒரு அடியாள் ரக்ஷணத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. நான் இருக்கேன்னு தெரியும், ரக்ஷணத்துக்கு இன்னும் காத்துட்டு இருக்கேன், அதை போய் நீங்கள் தெரிவிக்க வேண்டும்னு ஆழ்வார் அபிப்பிராயம்னு பெருமானார் காட்டினார்னு அற்புதமான ஐதிஹ்யம். ஆக இங்க என்ன தெரிவிக்கிறார்? கைகழிந்த காதலுடன் அப்படின்னு, நான் உளன் இன்னும் இருக்கேன், ரக்ஷணத்துக்கு காத்துட்டு இருக்கேன், இருக்கிற சத்தை அந்த எம்பெருமான் நோக்கிறதுக்கு தான் இருக்கு அப்படின்னு போய் நீங்கள் சொல்ல வேண்டும். மாறன் கடலே மேதினீர் நீர் வணங்குமென். அடுத்து இந்த மாதிரி தூது விடுகிறார் ஆழ்வார். யார? கடகர்கள் சேக்கரவா, இந்த பட்சிகள், அவளை தூதாக விடுகிறார். அந்த ஆழ்வார் இருக்காரோ இல்லையோ, நம் பேட்டிருக்கு இது உபதேசிக்கிறாரோ இல்லையோ, மேதி நீர் அப்படின்னு நம்ம பார்த்து உபதேசிக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? நாம உஜ்ஜீவனம் ஆறதுக்கு என்ன பண்ணணும்? வேற ஒண்ணும் கிடையாது, இந்த மாதிரி தூது விட்ட ஆழ்வாரினுடைய திருவடியே எல்லாம் என்ன இருக்க வேண்டும், உங்கள் பேட்டிற்கு நீங்கள் வணங்கி வழிபடுங்கோள் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக இந்த பாசுரத்துக்கு கருத்து என்ன?
ஆழ்வார் திருவாய்மொழி வைகள் பூங்கடிவாயினுடைய கருத்து. நம்மாழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்கார். சரணாகதிய 4 பதிகங்களால செய்தார். எம்பெருமான் கட்டாட்சிக்கல. இந்த கட்டாட்சிக்காதனால அவன் வரவழும் காத்து இருக்க முடியாதான அந்த எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சோகம், அத தன் ஆர்த்திய ஆஷ்ரித்தர்களை ரட்சிப்பான்னு விரதத்தை உடையவனான ராமன் எம்பெருமான் அவனிடத்தே நாம் தூது அனுப்புவோம். அவன் நம்ம ஆர்த்தியை, நம்ம இந்த தசையை பார்த்தா ஆஷ்ரித்தர்களை ரட்சிப்பேன்னு விரதம் எடுத்திருக்கான், அவசியம் நம்மை ரட்சித்து கொடுப்பான் அப்படின்னு எண்ணத்தோடு ஆழ்வார் தூது விடுகிறார். அதுல புள்ளினங்காள், நாரையே, பக்ஷின்னு ஒவ்வொரு பக்ஷிகளையும் எடுத்து தூதாக விடுறார். அந்த 10 பாசுரம் அதை இங்க சாரமாக யாரிடத்தை தூது விட்டிருக்கார்? திருமண்வண்டூரிலே இருக்கக்கூடியவனான ராமன் எம்பெருமான் அவனிடத்தே தூது விட்டார் ஆழ்வார். அதுதான் இந்த 10 பாசுரங்களுக்கு கருத்துன்னு இங்க இந்த பாசுரத்தால தெரிவித்தார். அடுத்து, மின்னிடையார் சேர் கண்ணன் மெத்தன வந்தான் என்ன தன்னிலை போய் பெண்ணிலையாய் தான் தள்ளி உன்னுடனே கூட நன்னூடும் குருகையர்கோன் தாழ் தொலைவே நாள்தோறும் நெஞ்சமே நல்கு. இது இப்போ இது அடுத்த பாசுரம், ஊடல் பாசுரம். எம்பெருமான் இப்ப ஆழ்வார் தூது விட்டார். தூது விட்டு உடனே எம்பெருமான் வராமல் அவன் ஆஷ்ரித்த ரக்ஷணத்தினால கொஞ்சம் தாமதித்து வரான். மெத்தன வந்தான் என்ன தாமதித்து வந்தான். தாமதித்து வந்தான்னா ஆழ்வாருக்கு ஊடல். இவ்வளவு காலம் இவ்வளவு பொறுமையா வரான், என் மேல அவ்வளவு ஆதரம் இல்லை அவனுக்கு, அதனால அவனோடு கூடேன் அப்படின்னு ஊடல் பதிகமாக அமையறது. மின்னிடை மடவார்கள் நின்னருள் கூடுவார்னு தொடங்குற 10 பாசுரம் திருவாய்மொழியில அதை சாரமாக கொண்டு இதுல தெரிவிக்கிறார். அதாவது ரொம்ப மெல்லியதான இடையை படைத்தவர்கள். இடைனா அது வைராக்கியத்தை குறிக்கும். இடை ரொம்ப சின்னதா இருக்கும், அதுதான் சாமுத்திரிகா லட்சணத்துல ரொம்ப அழகுன்னு சொல்லியிருக்கு. அந்த இடை சின்னதா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? மற்ற விஷயத்துல ஆசை ரொம்ப சின்னதா இருக்கணும், வைராகியம் ரொம்ப பெருத்து இருக்கணும். இத்தனை விஷயத்துல இருக்கக்கூடிய ஆசை ரொம்ப சின்னதா இருக்கணுங்கிறத காட்டுறது இந்த வைராக்கியம். அப்போ இது ஸ்வாபதேசார்த்தம். இப்போ ரொம்ப நல்ல சின்ன இடையை உடைய அந்த பெண்களிடத்தே தான் நீ ஆசைப்பட்டு இருக்க, உனக்கு என் மேல லட்சியம் இல்லை, அவளுடைய போ, நீ போகு நம்பி, நீ இங்க இருக்க வேண்டியதில்லை, போ என்று ஊடலோடே தெரிவிக்கிற பாசுரம் இது. இதுல ஆழ்வார் இப்ப இதுல போன பாசுரமும் நாயகி பாவத்துல பாடுற பாசுரம் தான், இந்த பாசுரமும் நாயகி தான். ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா, இது தோழிமார்கள், அதாவது இதுல கோபிமார்கள் பாவனையில ஆழ்வார் பாசுரம் பாடுறார். அதாவது இதே போல கண்ணபிரான் கூடாமல் இருந்த காலத்து அவன் மெத்தன வந்த போது கோபிமார்கள் எப்படி எம்பெருமானோடு ஊடினார்களோ அதே போல ஆழ்வார் ஊடுறார். அந்த பாவனையில பாசுரம் பாடுறார். ஏன்னா கீழே இதுக்கு அவதாரி கேட்டிருக்கார் விடலோகஞ்சியர். எம்பெருமான் அவன் ஆழ்வார் சரணாகதி எல்லாம் பண்ணினார், ஐயோ ஆழ்வாருக்கு இன்னும் ரட்சணம் பண்ணலையே, எப்படி அவன் யோசிக்கிறான்னா, ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான் முதலானவர்களுக்கு அவளுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, முற்பட முன்னாடியே சென்று ஆபத்தை போக்கி ரட்சித்த நாம் ஆழ்வாருக்கு பிற்பாடரானோமே, நாம பின்னாடி இன்னும் ஆழ்வாருக்கு ரட்சிக்காம இருக்கோமே அப்படின்னு பிற்பாட்டு ரொம்ப நொந்து எம்பெருமான் என்ன பண்றான், தன்னோடே கலப்பதற்கு பதறி, அதான் ஆழ்வாரோடு கலப்பதற்காக பதறி நடந்து வந்தான். ஆனா அது எப்படின்னா, நடந்து வந்தா ஆழ்வார் கோபத்துல இருக்கார். அவனோட வடிவழக காட்டியும் நடைய காட்டியும் சேஷ்டித்தங்களை காட்டிலையும் அதனால அப்படி இருந்த போதும் இந்த மாதிரி காட்டின போதும் ஆழ்வார் நான் எம்பெருமானோடு கூட மாட்டேன்னு ஆரம்பிக்கிறார். ஆனா கடைசியில கூடியாச்சு, இந்த பாசுரத்திலேயே கடைசியில கூடியிருக்கார். அது வியாக்கியானத்திலே தெரிவிக்க போறார். ஆக இது இந்த பாசுரம் ஊடல் பாசுரமாக அமையிறது. மின்னிடையார் சேர் கண்ணன் மெத்தன வந்தான் என்ன எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, ரொம்ப சின்ன சிறியதான இடையை படைத்த பெண்களோடு நீ சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அங்குத்தையாலே நீ இங்க என் மீது ஒரு ரொம்ப உனக்கு ஆதரம் இல்லாமல் நீ ரொம்ப பொறுமையா வந்திருக்க, அதனால அவாகிட்டேயே போ. தன்னிலை போய் பெண்ணிலையாய், அதாவது குருகூர் சடகோபன் என்கிற வாகாரம் குலைந்து கோபிமார்களுடைய ஆகாரத்தை உடையராய். அது இங்க பெண் பாவனை மட்டும் இல்ல, கோபிமார் ஆகாரம். ஏன்னா போன பாசுரமும் பெண் பாசுரம் தான், இதுல அதுலயே இன்னும் விசேஷம், கோபிமார் பாவனையில ஆழ்வார் பாடியிருக்கார். அதனால அதை கொண்டும் இங்க இந்த மாதிரி தன்னிலை போயின்னு பெண்ணிலைய அடைந்து என்ன பண்றார் ஆழ்வார், தான் தள்ளி, நீங்க இங்க இந்த தாங்கள் கழகம் இருக்கிற சங்கத்திலே நீ அவன் இங்க இருக்க ஒரு கழகம் ஏரேல் நம்பி அப்படின்னு தெரிவித்தார் இல்லையோ. கழகம்னா கூட்டம், இவாள்லாம் இந்த கோபிமார்கள்லாம் ஒரு கூட்டமா இருக்கா, ஒரு சங்கேதம் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட்டத்துல இருக்கா. அதாவது நீங்க சங்கேத ஸ்தலத்துல எம்பெருமான் கண்ணனுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடணும், அவனா இங்க இருக்க இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு இவன் சங்கேதம் பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துல இருக்கா.
கோபிமார்கள் அந்த இடத்துக்கு எம்பெருமான் வரவே இல்ல நீ வராத, நீ எப்படி இந்த இடத்துக்கு வரலாம், அவனை போகு நம்பி நீங்க வரக்கூடாது, சேஷ்டிதங்கள்லாம் செய்யறான். அதுதான் சொல்றாரு, உன் தாமரை புரை கண்ணினையும் செவ்வாய் முறுவலும் எல்லாம் ஆழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையோ. அதனால எம்பெருமான் என்ன பண்றான், சேஷ்டிதங்கள்லாம் செய்யறான். இப்போ ஊடல் பாசுரங்கள்லயே இப்போ இப்போ ஆழ்வார் எடுத்து, நான் ஒன்னும் இங்க வரல, உம்மை பார்க்க வரல, நான் இந்த கிழியை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னா, இல்ல என் கிழியை நீ தொடக்கூடாது, உன் மாயங்கள் மேலை வானவரும் அறியார், பா நீ எவ்வளவு சாமர்த்தியசாலின்னு தெரியும், உன் சாமர்த்தியத்தெல்லாம் எங்கிட்ட நீ காட்டி என் கூட சேரத்துக்கு காரியம் பார்க்காத, கடலேள் நம்பி உன் கைதவம் மண்ணும் விண்ணும் நன்கறியும், நீ சொல்ற சமாதானம், நீ சொல்ற சேஷ்டிதங்கள், அப்படியே புன்முறுவலா பாக்குறது, இதெல்லாம் நன்னா தெரியும், உன்னுடைய கைத்தவம் உன்னுடைய சாமர்த்தியம் ஊருக்கே தெரியும். கிழியோடும் குலகேளே, நீ ஏதோ அவன் எம்பெருமான் சொல்றானா, அதோ கிழியதான் பார்க்க வந்தேன், எங்க கிழி அது, அதோடலாம் நீ கூடக்கூடாது, அதோட என்ன பேச்சு உனக்கு, இப்படி நல்லா இந்த மாதிரி இந்த பாசுரம் பூரா அவளோட பதுமைகள் இருக்கு, அந்த பொம்மைகள்லாம் வச்சு விளையாடுறான்னா அந்த பதுமைகளை எடுக்க பார்க்கறான், எங்க பதுமைகள்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் ஊடினார். அதைத்தான் தான் தள்ளி அப்படின்னு தெரிவித்தார். இதுக்கப்புறம் அதாவது இதுல கூடியாச்சு. இப்ப கடைசியில மின்னிடை மடவார்கள் நின்னருள் கூடுவார் பாசுர அந்த பதிகத்துல, அந்த திருவாய்மொழியில கடைசி பாசுரம் எப்படி இருக்கு, ஆட்சியாகி அன்னையால் அன்னவென்ன வார்த்தையுள் சீத்தமுண்டு அழுகூத்த அப்பன் தன்னை குருகூர் சடகோபன் பாசுரம். அதாவது என்ன விஷயம்னா, இப்ப எப்படி இங்க இந்த யசோத பிராட்டி இவன் விஷமம் பண்ணச்சே, இல்ல நீ உன்னோட நான் பேச மாட்டேன், நீ இப்படி பண்றிய, இந்த மாதிரி விஷமம் பண்றிய அப்படின்னு அவளுடைய கோபத்தை எல்லாம் எப்படி போக்கினானோ, அதே போல இங்க ஆழ்வார் இந்த முதல்ல இருந்து நான் உன்னோடு கூட மாட்டேன்னு இருக்கிற ஆழ்வார் அவரையும் அண்ணா அவரையும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னுமா போல அவர்களையும் நன்னா கூட வச்சான் எம்பெருமான். அப்படி கூடின விற்த்தாந்தம், அது கூடிட்டாருன்னு இங்கேயே தெரியறது, ஏன்னா அந்த விற்த்தாந்தத்தை சொல்லி பாசுரம் பாடுறதுனாலே கூடிட்டார் அப்படின்னு தெரியறது. இப்போ இவர் ஆனா மாமனிகள் என்ன தெரிவிச்சிருக்காரு, கூட மாட்டேன்னு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, இல்ல இது முதல்ல ஏன்னா 9-10 பாசுரம் வரைக்கும் அப்படிதான் விற்த்தாந்தம் இருக்கு, அதனால அதை இட்டு தெரிவிச்சிருக்கார். மாமுனிகளே அடுத்த பாசுரத்துல என்ன தெரிவிச்சிருக்கார், நல்ல வளர்த்தால் நம்மை சேர்ந்தோன் முன் நன்னாரைன்னு இருக்கு. அதாவது எம்பெருமான சேர மாட்டேன் கூட மாட்டேன்னு இருக்கவாளையும் தான் சேர்த்து கொள்கிறான் அப்படின்னு தெரிவித்திருக்கார். அது அடுத்த பாசுரத்துல தெரிவிச்சனால அதை இங்கேயும் வச்சுக்கணும். கூடின விஷயம் ஜவக்ஷிதம் அப்படின்னு வியாக்கியாத்தாவும் இதை நன்னா நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். ஆக இதுக்கப்புறம் இங்க ஊடும் குருகையர்கோன் தொழவே, அதாவது இப்ப எப்படின்னா எம்பெருமானே எப்படி இருக்கான், அவனே தாழ்ந்து கூடும்படியான, ஐயோ இப்படி ஆழ்வார் கோச்சுட்டார், நாம தான் தாழ்ந்து போனோம் அப்படின்னு அவனே ஆழ்வார் கூடணும்னு பல சேஷ்டிதங்களை காட்டின அந்த விற்த்தாந்தத்தை காட்டி அவ்வளவு பிரமேயத்தை உடையரான ஆழ்வார் திருவடிகளையே, அவ்வளவு வைபவத்தை உடையவர் ஆழ்வார். எம்பெருமானே ஆழ்வாரே கூட மாட்டேன்னாலும், ஏன்னா ஆழ்வார் கீழையும் அதே மாதிரி பார்த்திருக்கார். இப்போ கூடாரை வல்லும் சீர் கோவிந்தா ரெண்டு விதம், ஒண்ணு அடியார்கள் இப்போ நன்னா விமுக்கர்களா இருக்கா, இல்ல எதிரிகளா இருக்கா, இல்ல ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருக்கா, இன்டிஃபரண்டா இருக்கான்னா அவளோட கூடுகிறான் எம்பெருமான், அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அடியார்களோடு கூடுவது. இப்ப அடியார்கள் ஏன் கூட மாட்டேன்னு இருப்பா, அடியார்கள் எம்பெருமானோடு பிரார்த்திச்சுட்டே இருப்பான்னா அதுவே ரெண்டு விதம். ஒண்ணு ஆழ்வார் எம்பெருமான் எவ்வளவு பெரியவன், அவனோடு நாம கூடினா அவனுடைய வைபவத்துக்கு கொத்தை எண்ணம் அப்படின்னு வரவேல் உலகில நான் எம்பெருமானோடு கூட மாட்டேன்னு இருந்தேன். உடனே எம்பெருமான் அவனுடைய சீலகுணம், நான் எவ்வளவு கலந்து பரிமாறுறேன் பாருங்க, நான் எவ்வளவு எளியவன்னு பாருங்கன்னு ஆழ்வாரை காட்டி, ஆழ்வார் எம்பெருமானுடைய சீலகுணத்தை எல்லாம் காட்டி அதுல எம்பெருமான் ஆழ்வாரோடு கூடினார். அப்புறம் அந்த எம்பெருமானுடைய எளிமையெல்லாம் அடுத்த பாசுரத்துல பாடியிருக்கார். அதே போல அது முதல்ல எம்பெருமானுடைய பரத்துவத்தை பார்த்து, இங்க எம்பெருமான் ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கல, ரொம்ப தாமதித்து வருகிறான்னா ஒரு ஊடல், ஒரு நாயகி இருக்கிறது, அந்த அந்தரங்கமான அனுபவம், அதை பார்த்து இல்ல நீ இப்போ உனக்கு வேற எங்கேயோ நோக்கு இருக்கு, அதனால நான் உன்னோட கூட மாட்டேன்னு இருக்கிற ஆழ்வார எம்பெருமான் அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்களை காட்டி அவனுடைய சீலகுணம் மத்த அழகு இதெல்லாத்தையும் காட்டி திவ்ய குணங்களை காட்டி ஆழ்வார கூடும்படியாக செய்யறான். இது இந்த ஊடல், அந்த ஊடல்ல கடைசியில கூடுகிறான் அப்படின்னு அடுத்து இதுல. அப்போ ஆழ்வாரை விடக்கூடாது, ஆழ்வார் நன்னா கோபம் பட்டார்னா கோபப்பட்டு இருக்கட்டும் அப்படின்னு இல்லாமல் பெருமானே தாழ்ந்து ஐயோ ஆழ்வாரை பெறணும்னு இருக்காருன்னா எவ்வளவு வைபவத்தை உடையவர் ஆழ்வார், அவர் திருவடியை நண்ணுங்கோள்னு மணவாள மாமனிகள் நமக்கு உபதேசிக்கிறார். இது 52வது பாசுரம். அடுத்து இப்போ இதுக்கு அடுத்த பாசுரத்துக்கு சங்கதி 5, 10, 10 திருவாய்மொழி, அதாவது 5, 8 5, 10 வரைக்கும் சரணாகதி பண்ணினார்.
எம்பெருமான் கட்டாட்சிக்கலை தூது விடுறார். எம்பெருமான் தாமதித்து வந்தான், தூது விட்டார், சரணாகதி பண்ணியிருக்கார். எம்பெருமான் தாமதித்து வந்தான். வந்த உடனே ஆழ்வார் கூட மாட்டேன்னு இருந்தார். எம்பெருமான் தன் திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் காட்டி எம்பெருமான் நல்லா ஜாலம் பண்ணி ஆழ்வாரை கூட்டிட்டான். இப்ப ஆழ்வார் யோசிக்கிறார், ஐயோ கூட மாட்டேன்னு இருந்தேன்னா என்னையே அவன், இது ஒரு அகட்டித கடனா சாமர்த்தியம் போலன்னும் இருக்கிறது, அவன் என்ன போய் நான் கூட மாட்டேன்னு இருந்த என்ன கூட சேர்த்துட்டானே, அப்போ எவ்வளவு அகட்டித்த கடனா சாமர்த்தியம், செய்ய முடியாதவற்றையெல்லாம் எம்பெருமானனும் செய்து முடிக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சார். உடனே எம்பெருமான் பார்த்தான், இது என்ன ஆழ்வீர், இது ஏதோ ஒரு விஷயத்துக்கே இவ்வளவு ஆச்சரியப்படுறீரே நீர், இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா, கூட உலகத்துல கூடாமல் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னிடத்தே கூடி இருக்கிறத பாருங்கோ. என்ன, அவனுக்கு இருக்கக்கூடியதான விருத்த விபூதி யுக்தத்துவம், விருத்த விபூதி யோகம், அது எப்படின்னா ரொம்ப சேராது ரெண்டு. இப்ப எம்பெருமான இடத்தை ரெண்டு கைங்கரியம் அத்தியானி சேவகம் பண்றவா, ஒண்ணு திருவடி, ரெண்டாவது ஆதிசேஷன். இப்ப இந்த லோகத்துல கருடனும் பாம்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதி. ஆனா அங்க அது அது வந்து என்ன சொல்றது, காலன் நடையாடாத தேசம், அந்த இடத்துல இந்த விற்த்தாந்தமே இல்லை. இருந்தாலும் அப்படி விரோத ஸ்வரூபம் இந்த லோகத்துல இருக்கிற விஷயங்கள், அதை காட்டிலும் பல விஷயங்கள் இருக்கு. நல்குறவும் செல்வம், அதாவது தாரித்ரியம் செல்வம், இதெல்லாம் எம்பெருமானிடத்தே சேர்ந்திருக்கே அப்படின்னு அந்த விரோதமாக இருக்கக்கூடிய, ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாக இருக்கக்கூடியதான அந்த பதார்த்தங்கள் எல்லாம், அந்த குணங்கள் எல்லாம் பொதிந்து இருக்கிறது, அதெல்லாம் எம்பெருமானிடத்தை சேர்ந்து நிலையாக இருக்கே அப்படி என்பதை பார்த்து அதை பூரா அனுபவிக்கிறார் ஆழ்வார். அந்த நல்குறவும் செல்வம் நரகம் சுவர்க்கவுமாய் வெண்பகையும் நட்புங்கிற 10 பாசுரம் அதை எடுத்து இங்க காட்டுறார் மாமனிகள். அதோட சாரமாக ஒரு பாசுரத்தை, நல்ல வளத்தால் நம்மை சேர்த்தோன் முன்னன்னாரை வெல்லும் விருத்த விபூதியன் என்ன எல்லை அறத்தான் இருந்து வாழ்த்தும் தமிழ் மாறன் சொல் வல்லார் வானவர்க்கு வாய்த்த குரவர். அதாவது இது என்னன்னா, எம்பெருமானிடத்த எல்லா விருத்தமாக இருக்கக்கூடியவைகளுக்கெல்லாம் அதெல்லாம் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான 10 பாசுரம் அதோட சாரமாக இதுல தெரிவிக்கிறார். அதாவது அல்லோம், நான் உன்னோடு கூட மாட்டேன்னு இருந்தவரை ஆவோம் என பண்ணினான் எம்பெருமான், உன்னோடு கூடுவேன்னு ஆழ்வார சொல்ல வைத்தானே, அந்த அந்த எம்பெருமானுக்கு ஐயோ இது என்ன ஒரு, இது எப்படி எம்பெருமானோடு எம்பெருமானிடத்தே இருக்கக்கூடிய அகட்டித கடனா சாமர்த்தியம், என்ன ஆழ்வார் விஸ்மித்தரானார், ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதை பார்த்து எம்பெருமான் சொல்றான், ஐயோ இது என்ன, எல்லாம் உலகத்துல சேராத வஸ்துவை எல்லாம், நாட்டில் தன்னில் சேராத பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் நம்முடனே சேர்த்து கொண்டு திருவிண்ணகரிலே, அதாவது ஒப்பிலா வப்பன் எம்பெருமான், அதான் என்னப்பன் எனக்கா அவருளாய் என்ன பெத்தவனாய் ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, தன்னொப்பார் இல்லப்பன், தனக்கு காட்டு சமஸ்த அபியதிகஷ்ட திருஷ்யதேன்னு சொல்லக்கூடிய தன்னொப்பார், தனக்கு சமானமானவர்கள் யாரும் கிடையாது, தன்னொப்பார் இல்லப்பன்னு இருக்கக்கூடியவனான எம்பெருமான் திருவிண்ணகர் திவ்ய தேசத்தை இருக்கான். அந்த எம்பெருமானை பார்த்து அத்தை அனுசந்தித்து, அதையே அனுசந்தித்து ஆழ்வார் பாடினார். அந்த அது எப்படி ஆழ்வார் கிருஷ்ணராய் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயோ என்ன ஆச்சரியம்னு பாசுரமா பாடுறார். அதை கொண்டு அந்த நல்குறவும் செல்வம் அத்தை அனுசந்தித்து இவர் நல்ல வளத்தால் அப்படிங்கிற இந்த பாசுரத்தை மாணவர்கள் தான் சாதிச்சிருக்கார். இந்த முன்பாசுரத்திலேயே எம்பெருமான் இப்போ எம்பெருமானோடு கழகம் ஏறேல் நம்பி அப்படின்னா ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ, தெரிவித்தார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, எம்பெருமான் பார்த்து எம்பெருமான் வந்து நின்று அவன் சேஷ்டிதங்கள் அது எல்லாத்தையும் காட்டினோன்னு என்ன ஆயிடுத்துனா, அவர் அதை பார்த்து ஐயோ இது என்ன இப்படி எம்பெருமான் ஒரு அகட்டித்த கட்டணா சாமர்த்தியம், முன்னன்னாரை வெல்லும்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ இங்க மாமுடிகள். அது எப்படி அப்படின்னா, இவனோடு கூட மாட்டேன்னு தான் ஆழ்வார் இருந்தார். அவன் எம்பெருமானோட அழகை பார்த்தா எப்படி இருக்கு, பும்சாம் திருஷ்டி தாபஹாரினம், ஆடவரும் பெண்ணாக தான் விரும்பக்கூடியவர்கள், பெண் தன்மையை விரும்பக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கான். இப்படி ஒரு புருஷன் இருக்கான்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஆடவரும் பெண்ணாக விரும்பக்கூடியவர்களாக ஆக்கும்படியானவனாக எம்பெருமான் இருக்கான். பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். அதே போல சாட்சாத் மன்மதா என்ன, மன்மதனுக்கெல்லாம் மன்மதன் போல, மன்மதனை காட்டுற மன்மதனுக்கே அவன் மன்மதன்னு சொல்ற அப்படி இருக்கு இவனுடைய அழகு. இப்போ அதை பார்த்து அதை காட்டி முன் கூடேன்னு இருக்கக்கூடியவா, எம்பெருமானோடு கூட மாட்டேன்னு இருக்கவா அவர்கள் எல்லாரையும் வசீகரித்து எம்பெருமான் கூடுவதற்கு செய்கிறான். இப்போ இப்படி சேராதவர்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் எம்பெருமான் இடத்தே இருக்கே அப்படி என்ன கேட்டோன்னே
இதுல என்ன அப்படின்னு பெருமான் காட்டுறான். லோக பிரசங்கத்தில் லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் எதெல்லாம் சேராததுன்னு இருக்கோ அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கேனே நான் திருவிண்ணகரிலே. திருவிண்ணகரிலே நின்றபடி பாரீர் என்ன ஆழ்வார் இடத்தை எம்பெருமான் காட்டவே இவன் இவன் இடத்து விருத்தமான விபூதிகள் எல்லாவற்றுக்கும் அவன் ஒரு இருப்பிடமா இருக்கான். ஆழ்வார் பாசுரத்துல இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்தோம்னா எப்படி இருக்கு? நல்குரவும் செல்வம், கண்டவின்பம் துன்பம், நரகமும் நாடும், அதாவது நாடுகளும் எல்லாமே இருக்கே எம்பெருமான இடத்தே. புண்ணியம் பாவம், கைத்தவம் செம்மை. இப்போ இந்த 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 பாசுரத்தினுடைய இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷம் போது நம்மள இப்படி கேட்டுக்கிற அது எப்படி இருக்கும்? இது எப்படி நடக்க முடியும்? சாமான்யமா ஒருத்தர் தாரித்திரனா இருப்பார், நல்குரவும், இல்ல அவர் செல்வந்தனா இருப்பார், செல்வம் படைத்தவர்களா இருப்பார். ஒருவனே தாரித்திரியத்தோடையும் ஒருவனே செல்வத்தோடு எப்படி இருக்க முடியும்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு உதாரணம் காட்டுற. அப்படி இல்ல, இது எல்லாவத்துக்கும் நாயகன், இது எல்லாவத்துக்கும் சுவாமி எம்பெருமான். எப்படிதான் ஒரு ராஜா இருக்கான், ராஜாவுடைய சொத்து என்ன அப்படின்னா அரண்மனை ராஜாவோட சொத்து எவ்வளவு நல்லா அருமையா கட்டியிருக்கா இந்த அரண்மனைய, அது வந்து ராஜாவோட சொத்து அப்படின்னு இருக்கு. சரி, அப்ப அது மட்டும் தானா? அந்த ஊர்ல ஒரு சிறைச்சாலை இருக்கு. அந்த சிறைச்சாலை எப்படி இருக்கும்? நல்லா ரொம்ப இப்ப இந்த அரண்மனையில இருக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப பட்டு பீதாம்பரம் எல்லாம் விரிச்சு மெத்தையெல்லாம் விரிச்சா இருக்க போறது இருக்காது. எப்படி இருக்க போறது? அது சிறைச்சாலை, குற்றம் பண்ணவா அவள்லாம் வருந்த வேண்டும்ங்கிறதுக்காக இருக்கு. அது ரொம்ப அதுல சௌரியமே இருக்காம அப்படி இருக்கும். அப்போ அதுக்கு யாரு சுவாமி அப்படின்னா அதுவும் இந்த ராஜா தான் சுவாமி, அதுவும் இந்த ராஜாவோட சொத்து தானே. அப்படின்னா இப்போ இது அரண்மனை இவ்வளவு நன்னா இருக்கு, காராகிரகம் சிறைச்சாலை ரொம்ப மோசமா இருக்கும், ஆனாலும் அதுக்கும் இவன் தானே சொத்து, இந்த ராஜாவுடைய சொத்து தானே. இல்லை அது போல இந்த ரெண்டு, இப்போ நன்னா செல்வம்னு எடுத்தோன்னா அதுவும் எம்பெருமானுடைய ஆட்பட்டு இருக்கக்கூடியதான ஒரு குணமாக இருக்கு. தாரித்திரியம் அதுவும் எம்பெருமான் இடத்தை அமைஞ்சிருக்குன்னா என்ன, இந்த தாரித்திரியம் ஆகிற குணங்களுக்கும் அவன் தான் நாயகனாக இருக்கான். விருத்தமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், குணங்கள், வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் ஏக நாயகனாக இருக்கக்கூடிய தன்மைய இதுல நன்னா பாசுரம் பாடுறார். எல்லையற, அதாவது இப்ப எப்படி ஆழ்வார் அனுபவிக்கிறாரோ, எல்லையற தான் இருந்து வாழ்த்தும் தமிழ் மாறன் சொல்வல்லார். எல்லையற ஒரு குறைவும் இல்லாமல் இந்த விருத்த விபூதி யோக இதை நன்னா அனுபவிக்கிறார் ஆழ்வார். இப்போ நாயனார் ஆச்சாரியத்துல ஒரு, இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவளுக்கும் ஆழ்வாருக்கும் இருக்கக்கூடிய சாமியம் என்ன, அவர்களை காட்டிலும் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய விசேஷனம் என்னங்கிறதெல்லாம் காட்டுறார். அப்படி காட்டும் போது அர்ஜுனன் இருக்கான், அர்ஜுனனுக்கு எம்பெருமான் விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தான். ஆழ்வாருக்கு என்ன பண்றான்? விருத்த விபூதி யுக்தத்தை விருத்த விபூதிகளுக்கு தான் யுக்தனாக இருக்கிறான், ரெண்டுத்துக்கும் நாயகனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த குணத்தை காட்டி கொடுக்கிறான்னு ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறார். அப்போ எல்லையற இதுல ஒரு குறைவும் இல்லாமல் ஆழ்வார் அனுபவிக்கிறார். யவதிக ஸ்தோத்திரங்களாலே என்னென்ன பாடியிருக்கார் ஆழ்வார்? பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை, என்னப்பன் எனக்காய் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் தொன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழல் என்னெல்லாம் ஆழ்வார் இந்த பாசுரம் ஆரம்பத்திலேருந்து இவனுடைய இந்த யோகத்தை எப்படி கொண்டாடுறார். அப்படி ரொம்ப எல்லையற ஒரு ஒரு நிறைய நிரவதிக்கமான ஸ்தோத்திரங்களை கொண்டு ஆழ்வார் இந்த எம்பெருமான கொண்டாடுறார். அதுதான் இங்க எல்லையற அப்படின்னு தெரிவித்திருக்கார். தமிழ் மாறன் சொல்வல்லார், சர்வ சுலபமான எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய திராவிட பாஷைக்கு நாயக்கராய் தேசிகராய் இருக்கக்கூடியவரான ஆழ்வார். அவர் திவ்ய சூக்திகள் அதை நாம கொண்டு அதை நாம சேவிப்போமே ஆனால் வானவர்க்கு வாய்த்த குறவர், அதாவது இந்த நித்தியசூரிகள்லாம் இருக்காளே அவள்லாம் எப்படி இருப்பா? ஆழ்வாரோட இந்த பாசுரம் நல்குலவும் செல்வம் இந்த 10 பாசுரத்தை அதை நன்னா அதை அறிந்தவர்கள் இவா. அதனால அவர்கள் தான் நமக்கு தேர்ந்த குறவர். அவள்லாம் கொண்டாடுறா இவாளை, ஐயோ ரொம்ப பெரிய அதிகாரிகள் இவா, இவாள்லாம் ஆதரணியர்கள்னு அவா கொண்டாடும்படியாக இவர்கள் ஆவார்கள் அப்படின்னு ஆழ்வார் அது இது அப்படின்னு இந்த ஆழ்வார் பாசுரத்தை தெரிஞ்சுட்டா இந்த பலஸ்துதி கிடைக்கும்னு மாமனிகள் தெரிவிக்கிறார். இது ஏன் இப்படி தெரிவிக்கிறார்னா இந்த 10 பாசுரத்தினுடைய கடைசியில ஆழ்வாரே அதை தெரிவிக்கிறார். திருவிண்ணகர் பத்தும் வல்லார் கோணை இன்னி விண்ணோர்க்கு எண்ணுமாவர் குறவர்களே அப்படின்னு ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அதையே அடியொத்தி இங்க நவாள மாமனிகளும் இவர்கள் இந்த 10 பாசுரத்தை அதிகரிக்கிறவர்கள் நித்தியசூரிகளாலே ஆதரிக்கப்படுவார்கள், அவர்கள் இவர்களை பெரிய அதிகாரிகள் என்ன கொண்டாடுவார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அடுத்து 54ஆம் பாசுரம். உறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள் இரவு பகல் எண்ணாமல் என்னும் பரவு மனம் பெத்தேன் என்னே கழித்து பேசும் பராங்குசந்தன் சொல் தேனில் நெஞ்சே துவள். ரொம்ப அற்புதமான பதிகங்கள் இது. குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குண்டமண் ஏந்தியதும்னு வரக்கூடிய திருவாய்மொழி அந்த 10 பாசுரத்தினுடைய சாரமா அமையிறது. ஆழ்வார் இதுல
ஒரு பாசுரத்துக்குன்னு ஒரு 3 சரித்திரம் 2 சரித்திரம்னு எடுத்துண்டு கண்ணபிரான் செய்த எல்லா சேஷ்டிதங்களையும் கிருஷ்ணா திருஷ்ணா தத்துவம் விபோதித்தம்னு சொல்வதற்கு இணங்க எம்பெருமான் கண்ணன் பெருமானினுடைய எல்லா சேஷ்டிதங்களையும் இந்த குறவை ஆட்சியரோடு அதுல 10 பாசுரத்தால ரொம்ப அதுல அனுபவித்து அதனாலே ரொம்ப பரவசனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அதனால பாடக்கூடிய பாசுரம் எனக்கு என்ன குறை எனக்கு என்ன குறை இங்க யான் கீழே தெரிவித்தாரோ இல்லையோ யான் ஒரு துக்கமில்லனே துன்பமில்லனே அப்படின்லாம் கீழே 3ஆம் பத்துல தெரிவித்தாரோ இல்லையோ அது போல இங்க அப்படியே ஆழ்வார் எனக்கு யார் நிகர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெருமான் இந்த அனுபவத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு பாடக்கூடியதான பாசுரம் எங்கனே என்னல் இப்போ இது முதல் கேள்வி இப்போ போன 10 பாசுரம் என்ன நல்குரவும் செல்வம் அதுல ஆழ்வார் எம்பெருமானுடைய விருத்தமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் அதெல்லாம் எம்பெருமான் என்னுடைய சொத்தாக இருக்கு விபூதி யுக்தன் அப்படி என்பதை முதல்ல பாசுரமா பாடுங்க இதுல கண்ணபிரானுடைய சேஷ்டிதங்கள் ஒண்ணு விடாம பாடுறாரு அப்போ இது எங்க சேரும் அப்படின்னா இது எங்க சேருறது 5ஆம் 10 திருவாய்மொழியோட சேருறது ஏன்னா அதுல ஆழ்வார் என்ன கேட்கிறார் இப்ப எம்பெருமானிடத்தை அந்த சரணாகதி பண்ணினார் அதுல என்ன கேட்கிறார் நின்னு நின்னு நைகின்னேன் உன்னை எங்கனம் நினைகிப்பன் பாவியேர் கொன் நன்குறையாய் அப்படின்னு பிரார்த்தித்தார் அதாவது நான் அப்படியே உன்னுடைய சரித்திரங்கள்லாம் அப்படியே உருக்கி போயிடுறது இந்த சரித்திரங்கள் திவ்ய சரித்திரங்களை கேட்டா நான் உருகி போயிடுறேன் உருகி போனா எங்க நின்று பாசுரம் பாடுறது உன்னுடைய சரித்திரங்களை எங்க அனுபவிக்கிறது அப்படின்னு ஆழ்வார் அதுக்கு நீ அருள வேணும் உன் உரையாய் எனக்கு நீ அதுக்கான சக்தி விசேஷத்தையும் நீ தான் அருள வேணும் எம்பெருமான அனுபவிக்கிறச்சே அப்படியே ஆலங்கால் பட்டு அப்படியே உருகி போயிட்டார் ஆழ்வார் உருகி போன ஆழ்வாருக்கு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் உன் சரித்திரங்களை நன்னா அனுபவிக்கும்படியாக நீ என்னை ஆக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரோ இல்லையோ அது 5ஆம் 10 திருவாய்மொழியில் அப்படி கேட்டார் கேட்ட உடனே எம்பெருமான் செய்கல காரியம் செய்யல அதனால என்ன பண்ணார் அடுத்த பாசுரத்தால தூது விட்டார் இந்த தூது விட்டு எம்பெருமான் வந்தான் ஆனா தாமதமாக வந்தான் அப்ப சரணாகதி பண்ணினார் தூது விட்டார் எம்பெருமான் தாமதமாக வந்தான் அதனால ஊடல்ல சேர்ந்தார் ஆழ்வார் சேர்ந்தபடியால ஐயோ இது என்ன ஒரு சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு சேரமாட்டேன்னு இருக்கிற என்னோட சேர்த்துட்டானே என்ன சாமர்த்தியம் அப்படின்னு அதுல அப்படியே போய் பிரசங்காத்து போனார் உடனே அந்த எம்பெருமான் அவனுக்கு இருக்கக்கூடியதான இந்த விருத்த விபூதி யுக்தனாக இருக்கக்கூடிய தன்மை விருத்த விபூதி யோகம் அதை காட்டினோன்னு அதை நன்னா சந்தோஷமா பாடினார் அப்போ ஆனா ஆழ்வார் 5ஆம் 10 திருவாய்மொழியில கேட்டாரோ இல்லையோ அது எங்க நன்னா பலித்தது அப்படின்னா இந்த 10 பாசுரத்துல பலித்தது ஏன் ஆழ்வார் அதுல கேட்டது என்ன உன் சரித்திரங்களை நான் அனுபவிக்க வேண்டும்னு கேட்டார் மானசீகமாக இப்ப எல்லா சரித்திர அனுபவத்தையும் கொடுக்குறான் ஒரு பாசுரத்துக்கு 3 சரித்திரம் 2 சரித்திரம் வச்சுட்டா கூட 20 25 சரித்திரம் 10 பாசுரத்தால ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சிருக்கார் அதனுடைய சாரப்ப கண்ணபிரானுடைய சரித்திரங்கள்ல ஆழ்வார் அனுபவிக்கிறார் அதைத்தான் நன்னா கொண்டாடி பாடுறார் அதனால திருப்தராகி எனக்கு யார் நிகர் அப்படின்னு தெரிவிக்கிறார் அதை எடுத்து அதோட சாரமாக இதுல தெரிவிக்கிறார் அப்ப இதோட சங்கதி என்னன்னா பிறந்த வாரம்ல கேட்டார் இங்க நடந்தது அதாவது இந்த விஷயத்தைய வியாக்கியானத்துல நன்னா தெரிவிக்கிறார் பிடுலோகஞ்சியர் 10ஆம் அதாவது 5ஆம் 10 திருவாய்மொழி 10ஆம் பாசுரம் அதுல தெரிவிக்கிறார் இல்லையோ ஊடுபுக் எனதாவியை உருக்கி உண்டுடுகின்ற நின்தன்னை நாடும் வண்ணம் சொல்லாய் நச்சு நாகனையானே எப்படி உன்னை சேவிக்கிறதுங்கிற வண்ணத்தை அந்த அந்த வழியை நீதான் காட்டி கொடுத்து எனக்கு அதற்கான சக்தி விசேஷங்களை கொடுக்கணும்னு கேட்டார் இல்லையோ அத இந்த பாசுரத்துல நிறைவேற்றி கொடுக்கிறான் எம்பெருமான் குறவை முதலா கண்ணன் கோலச் செயல்கள் குறவை ஆட்சியர் ஓடு கோத்ததும் தொடங்கி குன்னமொன் ஏந்தியதும் இந்த பாசுரத்துல இருக்கிற எல்லா சரித்திரங்களையும் காட்டுறார் வேண்டி தேவர் வந்திறக்க பிறந்ததும் வீங்கிருள் வாய் பூண்டு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இப்போ ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒரு சரித்திரங்கள் ஒரு சரித்திரம் 2 சரித்திரம் 3 சரித்திரமாக பாடினார் ஆழ்வார் அதுல அந்த 10 பாசுரங்கள்ல என்னென்ன 11வது பலஸ்ருதி பாசுரம் 10 பாசுரத்துல என்னென்ன சாதித்தார் அப்படிங்கிறத அப்ப குறவைய முதலா அப்படின்னு தெரிவித்திருக்காரு இல்லையோ ஏன்னா குறவை ஆட்சியர் ஓடு கோத்தும் அதை மட்டும் சொல்லல அது போல இருக்கக்கூடிய எம்பெருமானினுடைய சரித்திரங்கள் எல்லாவற்றையும் சொன்னார் கோல சரித்திரங்கள்னா நல்லா கல்யாணமாக இருக்கக்கூடியதான சரித்திரங்கள் அது எங்கனேன்னா தேவக்கோல பிரான் செய்கை ஆளபடியாலே எம்பெருமானும் மிகவும் ரொம்ப அழகானவன் அப்படி இருக்கிறதுனால அவன் சரித்திரங்களும் அப்படியே அன்னும் இருக்கும்னு பாசுரம் பாடுறது இதுல ஒரு கேள்வி இப்ப ஆழ்வார் ஒரு நல்லா வரிசையா இந்த சரித்திரங்களை பாடல இப்ப முதல்ல கண்ணபிரான் அவதாரம் பண்ணினா வேண்டி தேவர் வந்து இறக்க அப்படி அவதாரம் பண்ணினா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சரித்திரங்கள் அப்படி பாடாமல் முதல்ல குறவையாட்சியரோடு கோத்ததும்னு அந்த சரித்திரத்தை பாடினார் அதுக்கப்புறம் குன்னமன் ஏந்தியதும்னு பாடினார் அதுக்கப்புறம் பின்னாடி வேண்டி தேவர் வந்திறக்க பிறந்ததும்னு பாடுறாரு இது வரிசை சரியா இல்லையேன்னா இது ஆழ்வார்
எம்பெருமான் என்ன வரிசையை காட்டினானோ அந்த வரிசையில பாசுரம் பாடியிருக்கார். எம்பெருமான் முதல்ல குறவையாச்சியர் ஓடு கோத்ததும்னு காட்டினார், அதை ஆழ்வார் பாடினார். அதுக்கப்புறம் வேண்டி தேவர் இருக்க அந்த சரித்திரத்தை, அவதார சரித்திரத்தை காட்டினா அதை பாடினார். இப்போ எம்பெருமான் எப்படி காட்டினானோ அப்படிதான் ஆழ்வார் பாடியிருக்கார். சரி, எம்பெருமானும் ஏன் ஒரு நன்னா அப்படியே ஒரு சரித்திரமா காட்டணும் இல்லையோ, அப்படி காட்டாம எதுக்கு எம்பெருமான் இப்படி மாத்தி மாத்தி காட்டுறான் அப்படின்னா, ஆழ்வார் மனசை பொறுத்து தான் எம்பெருமான் காட்டணும். ஏன்னா என்ன இருக்கு, கீழேயே ஆழ்வார் அப்படியே 6 மாசம் மோகித்து கிடந்தார். இப்ப மோகித்து தரிப்பராவர் அப்படின்னு பார்த்து முதல்ல பாசுரம் பாடும்போது குறவையாச்சியர் சரித்திரத்தை காட்டினா கொஞ்சம் ஆனந்தப்பட்டு அவர் அதுக்கப்புறம் அவர் ஓரளவுக்கு நிஷ்டாந்தி ஆனப்புறம் வேண்டி தேவர் இறக்க காட்டுறது. அந்த ஆழ்வார் அப்படியே திருப்பி 6 மாசம் மோகித்து வந்துட்டார். நான் ஆழ்வார் மனசை உத்தேசித்து எம்பெருமான் இந்த அடைவை காட்டுறான். அதனால ஆழ்வார் அதே அடைவுல பாடுறார். இரவு பகல் எண்ணாமல் ஒரு இப்போ எல்லா காலமும் ராத்திரி பகல்னு பார்க்காம ஆழ்வார் பாடுறார். எப்படி பாடுறார்? பரவும் மனம் பெத்தேனே என்று கழித்து பேசும். அதுல நன்னா சந்தோஷப்பட்டு எனக்கார் நிகர் அப்படின்னு அந்த சாத்விக அகங்காரத்தோட பாடுறார். இப்போ எம்பெருமான் கண்ணன் இந்த சரித்திரங்கள்லாம் ஆழ்வாருக்கு காட்டினான், அந்த அனுபவம். இப்போ எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தால இந்த கிடைத்த பெறா பேரு இது. அதனால அப்படியே திருப்தரா யோ பெருமான் கொடுத்தான் கொடுத்தான்னு சந்தோஷப்பட்டு அதனால வர ஒரு கர்வித்து பேசுகிறார்னு சொல்றார். எப்படின்னா, எனக்கு இவ்வுலகம் நிகரே, எனக்கு இன்னினி வேண்டுவது, எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும், எனக்கு என்ன வனப்பறிப்பு, எனக்கு இனி யார் நிகர் நீநிலத்தே அப்படின்னு எனக்கினி என்ன கலக்கம் உண்டே. இதெல்லாம் என்ன விஷயம்? எம்பெருமான் அனுகிரகத்தால எனக்காரு பிறர் நாயகரே. இது இப்ப ஆழ்வார் இப்படி பாசனம் பாடுறாருன்னா எம்பெருமான் அனுகிரகத்தால இதெல்லாம் கிடைச்சது. ஏன்னா இப்ப ஆழ்வார் எவ்வளவோ இடத்துல தெரிவிச்சிருக்காரு, எனக்குன்னு என்ன இருக்கு, நான் வந்து யானும் நான் என்கிட்ட ஒன்றும் கை முதலே கிடையாது. கீழே அந்த சரணாகதி இடத்துல எல்லாம் ஆழ்வார் முன்னாடியே சொல்லிட்டாரு, எனக்கு ஒன்றும் கை முதல் கிடையாது, நான் எனக்கு நோத்த நோன்பிலேன் உன் அறிவிலேன் அப்படின்லாம் தெரிவிச்சிட்டார். அப்போ இந்த அனுபவம் எப்படி கிடைக்கிறது? இந்த எம்பெருமானுடைய நிருகேத்துக்கு கிருப்பையால கிடைக்கிறது. இப்போ ஒரு ராஜா, இப்போ ஒரு ராஜாவுடைய ஆள் இருக்கான், அவன் எனக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது அவனுடைய பேர் இல்ல, அந்த ராஜாவுக்கு சொல்லப்படக்கூடியதான ஒரு பெரிய மரியாதை, ஒரு கௌரவம். அப்ப ஆழ்வார் இப்படி பாசுரம் பாடுறார், எல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் என்கிறதால அப்படி அந்த எம்பெருமான் அனுகிரகத்துக்கு பாத்திரபூதரானோன்ற சந்தோஷத்துல பாசுரம் பாடுறார். அழித்து பேசும் பராங்குசன் தன். இப்போ இதுல பராங்குசன், இப்ப ஆழ்வார் இந்த கீழேயே பார்த்தோம், மணவாள மாமனிகள் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி பூரா ஒரு பாசுரத்திலேயே ஆழ்வாரோட ஒரு திருநாமத்தை இட்டு சாதிக்கிறார். பல இடங்கள்ல மாறன் இருக்கு, குருஹயர்கோன்னு இருக்கு. இப்போ இங்க பராங்குசன்னு தெரிவிக்கிறார். எதுக்கு இப்படி சொல்லணும்? ஆழ்வார் பராங்குசன் எதுக்கு தன்னை ஆழ்வாருடைய திருநாமத்தை இடணும்னா அதுக்கு வியாக்கியானம் பண்றார். அது என்ன காரணம்னா, வழக்கையாளி இடக்கை சங்கம் இவையுடை மால் வண்ணனை மலக்கு நான் உடையேற்குன்னு இருக்கோ இல்லையோ. அப்போ அதனால என்னன்னா, சங்கு சக்கரத்தை உடையவன் எம்பெருமான், அவன் பராத்பரன். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமானை நான் என் நாவினாலே நான் அடக்க வல்லேன் அப்படின்னு இருக்கு, நான் வல்லேருக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ ஆழ்வார் தான் அதுல தலைவர். அப்போ ஆழ்வார் இப்ப இது எப்படின்னா, இந்த இந்த பாசுரத்தினுடைய ஈடுல இருக்கு. அதாவது சோழேந்திர சிம்மனை உழுக்காக்க பண்ணுகிறேன் என்கிறார் ஆழ்வார்னு இருக்கு. அதாவது என்ன விஷயம்னா, இந்த அது வந்து சோழராஜாவுடைய யானைக்கு பேரு சோழேந்திர சிம்மம். அந்த யானை இவ்வளவு பெருசு. அந்த யானை பாகன் இருக்கானோ இல்லையோ, அவன் என்ன பண்றான், ஒரே ஒரு அங்குசம் வச்சுட்டு இருக்கான். அதை வச்சுட்டு அதை இப்படி அப்படின்னு காட்டுனான்னா யானை அப்படியே மிரளடுது, அது உலுக்கி போடுது. அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் அவன்னு சொல்றாரு இல்லையோ. சோழேந்திர சிம்மங்கிறது எவ்வளவு ஒரு யானைனா அதுக்கு இருக்கக்கூடிய மிடக்கு என்ன, அதையே அடக்கக்கூடியவனாக இந்த ஒரு அங்குசத்தை வச்சு நடக்கிறார் அப்படின்னா, இந்த பராங்குசன் அப்படிங்கிற திருநாமம் இருக்கோ இல்லையோ, அது ரெண்டு விதம். ஒண்ணு பரர்கள், எம்பெருமானுக்கு விபூதி இல்ல யோகம் இல்ல அப்படின்னு சொல்றவர்களுக்கெல்லாம் அங்குசம் போல இருக்கிறார் அப்படிங்கிறது பராங்குசர். ரெண்டாவது பரனானவன் எம்பெருமான், அந்த எம்பெருமானையே அடக்கி வச்சிருக்காரு தன் வாக்கால, அதனால பராங்குசன். எம்பெருமான் எப்படி இருக்கான், ஆழ்வார் சொன்ன வண்ணம் இருக்கான். இப்போ கீழேயே பார்த்தோம், ஆழ்வார் இந்த கீழே முன்னாடி பாசுரம், இதுக்கு இந்த குறவையாச்சியருக்கு முன்னாடி அழுகுறவுக்கு முன்னாடி மின்னடையார் அதுல பார்த்தோம், தாழ்ந்து எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, இவர் ஆழ்வார் இருக்கார், ஆழ்வார் வந்து கூட மாட்டேன்னு சொன்னா எம்பெருமான் போனா போறது அப்படின்னு இருக்கானா, இல்லையே. அவ்வளவு தூரம் ஐயோ ஆழ்வார் கூட மாட்டேன்னு சொல்றாரு, ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு வந்து தன் செய்கைகள் எல்லாம் காட்டி ஆழ்வாரோட கூடணும்னு ஆசைப்படுறான்னா, அப்ப எவ்வளவு தூரம் ஆழ்வார் இடத்தே எம்பெருமான் ஆசைப்பட்டிருக்கான். பல இடங்கள் இருக்கு இதுல, இங்க மட்டும் இல்ல. மங்க ஓட்டேன்னு இந்த சரீரத்தோட ஆழ்வார பரமபதத்தை கூட்டின்னு போவேன்னு எம்பெருமான் சொல்லும் போது ஆழ்வார் எம்பெருமான திருப்தி பண்ணி கொடுறாரு, ஐயோ இப்படி எல்லாம் பண்ணாதப்பா, இது ஆகாது இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ அந்த அளவுக்கு எம்பெருமானுக்கு ஆழ்வார் இடத்தை ஆதரம் இருக்கு. அப்போ ஆழ்வார் பராங்குசர்,
அவனை எம்பெருமானையும் அடக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நன்னா இதுல தெரிகிறது. அதை கொண்டு அந்த ஆழ்வார் பாசுரம் அப்படி இருக்குன்னா அதை கொண்டு பராங்குசன்னு, அதனால இங்க பராங்குசன்னு தெரிவிக்கிறார். பராங்குசன் தன் சொல் தேனில் நெஞ்சே துவள். அதாவது அவர் ஆழ்வார் பாடின பாசுரங்கள் தேனாக இருக்கு, அதுல நெஞ்சமே நீ அதிலேயே ஈடுபட்டு இருக்க வேண்டும். ஏன்னா போந்ததன் நெஞ்சனும் பொன்வண்டுன்னு இருக்கு. இப்ப நெஞ்ச வண்டுன்னு சொன்னபடியால அது தேனில ஆசைப்படும். அதே போல இந்த அந்த ஆழ்வார் னுடைய அமுதமாக இருக்கக்கூடிய தேனாக இருக்கக்கூடியதான பாசுரங்களிலே நெஞ்சே நீ எப்போதும் ஆலங்கால் பட்டிரு அப்படின்னு மாமுனிகள் தெரிவிக்கிறார். இதுக்கு அடுத்து ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் துவளில் மா மணிமாட மூங்கு, அது 10 பாசுரம். இது தோழி பாசுரம். தீர்ப்பாரையாமினி தோழி பாசுரம், இதுவும் தோழி பாசுரம். கருமாணிக்கம் அது 8ஆம் பத்திர வரகத்தும் தோழி பாசுரம். இப்ப இந்த தோழி பாசுரங்கள் எல்லாமே என்ன கருத்தா இருக்கும்? இப்ப தோழி பாசுரங்களுக்கு கருத்து உகாரார்த்தத்தை சொல்லும். எம்பெருமான் ஒருவனுக்கே, அதாவது ஆழ்வார் தன்னிலையை விட்டு பெண்நிலையாக மாறி, அதாவது பராங்குச நாயகி நிலைய மாறி அந்த பராங்குசி நாயகி பாவம். இப்ப அந்த நாயகியே 3 விதமான பாசுரங்கள். ஒண்ணு தாய் பாசுரம். இப்ப நம்ம கங்குலும் பகனும்லாம் பார்த்தா தாய் பாசுரம், அதாவது தன் தன் பெண்ணினுடைய நிலைமையை தாய் சொல்ற மாதிரியாக இருக்கக்கூடிய பாசுரங்கள். அதே போல இங்க தானான தன் நிலைய சொல்லி, இப்போ அந்த அஞ்சரை மடனாராய் தூது தானே தன் நிலைய சொல்லி தூது விடுறது. 3வது தோழி. இப்ப தோழி என்ன சொல்லுவான்னா, ஆழ்வார் நிலைய எப்படி இருக்கார் ஆழ்வார் அப்படின்ற அந்த நிலைய காட்டுறார். அதுல அனன்யார்ஹத்துவம், எம்பெருமானை தவித்து வேறு ஒருவருக்கும் இவள் ஆட்பட மாட்டாள், எம்பெருமான் ஒருவனுக்கே இவள் இருக்கான்னு காட்டுறது. அது தோழி வாயிலால வரக்கூடிய பாசுரங்கள். இப்ப தீர்ப்பாரையாமினி அங்க ஒரு தேவதாந்தர கட்டு வச்சு அவ சொல்லி என்ன சொல்றா, அவ வந்து இந்த இவர் ஆழ்வார் இப்படி, ஆழ்வார் இந்த நாயகி இந்த மாதிரி ரொம்ப தளர்ந்து போயிருக்கா, அந்த மாதிரி இருக்க நிலைய பார்த்து இது வேற ஏதோ ஒரு தேவதாந்திரத்தினுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு கட்டி வச்சு சொல்றா. அதுக்கு அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணுன்னா சொல்றா. தோழி தடுக்கிறா. ஏன்னா அவ ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம், நாயகியோட ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் கொலையக்கூடாது. அதனால அவ சொல்றா, மாயப்போர் தேர்ப்பாகனாருக்கு இவள் சிந்த துளாய் திசைக்கின்னதே, இந்த நோயெல்லாம் நீங்க பண்ற பரிகாரத்தாலாம் போயிடாது. கடா களிரட்டபிரான் திருநாமத்தால் தவளப்பொடி கொண்டு நீர் இட்டிடுமின் தனியுமே. அந்த எம்பெருமானுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேற ஏதோ தேவதைன்னு நினைச்சுட்டு இருக்கீள், அதனால இளந்தெய்வம் அந்நிது, இது எம்பெருமானுக்கு ஆட்பட்டவள் இவள் அப்படின்னா தோழி அவள் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் குலையாமல், ஏன்னா எம்பெருமானுக்கே ஆட்பட்டு அவன் ஒருவனையே நோக்கும் உணர்வாக இருக்கு. அந்த அந்த நிலையை அதுல தெரிவித்தார். அதே போல இங்க இருக்கக்கூடிய இப்ப தோழி தோழி இவ நாயகிய பார்த்து இவ நாயகி எப்படி இருக்கா தெரியுமான்னு, ஆழ்வார் எம்பெருமானை தவித்து வேறு யாரையும் நோக்காதவர், எம்பெருமான் ஒருவனையே நோக்கி கொண்டு இருக்கக்கூடியவர் எப்படின்னு திருப்பாறையாமல தெரிவித்த மாதிரி இங்க ஆழ்வாருடைய ஸ்வரூபம் பூரா தெரிவிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், எப்பவும் எம்பெருமான் திருநாமத்தையும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்லாம் தெரிவிக்க போறார். இது நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் போற பொலிய கொண்டாடிய 10 பாசுரங்கள். அதனுடைய சாரத்தை இந்த பாசுரத்தால தெரிவிக்கிறார் மாமுனிகள். துவளரு சீர்மால் திறத்து தொன்னலத்தால் நாளும் துவளரு தன் சீலம் எல்லாம் சொன்னான், துவளரவே முன்னம் அனுபவத்தில் மூழ்கி நின்ன மாரணதில் மண்ணும் வப்பால் வந்தமால். இது 55ஆம் பாசுரம். இந்த பாசுர அவதாரிக்கையிலேயே ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். இப்போ இதுக்கு ஒரு சங்கதி காட்டணும் இல்லையோ. இப்போ நம்ம முதல்ல இருந்து பிறந்தவாறுல இருந்து பார்க்கணும். இப்ப பிறந்தவாருக்கு முன்னாடி 4 பதிகங்களால ஆழ்வார் சரணாகதி பண்ணினார். அதுல பிறந்தவாறும் உள்பட அப்ப சரணாகதி பண்ணினார். எம்பெருமான் ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுக்கல. இப்ப கொடுக்கலன்னொன்னு ஆழ்வார் என்ன ஆயிடுத்து, எம்பெருமான் கொடுக்கல அப்படின்னு ரொம்ப துக்கம். அதனால தூது விடுறார். தூது விட்டபடியே அந்த தூது விட்டால் சரணாகதி பண்ணினார். அதுக்காக எம்பெருமான் ஆழ்வார் இடத்தே வந்த உடனே தாமதமாக வந்தான் அப்படிங்கிறதுனால இல்ல இல்ல நான் வந்து உன்னோடு கூடும் அப்படின்னு இருந்தார். கூடினான் எம்பெருமான், கூட வச்சுட்டான் எம்பெருமான் அவன் சேஷ்டித்தங்களாலே. அது பா என்ன ஒரு அகட்டித்த கட்டணா சாமர்த்தியம்னு பார்த்தார். ஆழ்வாருக்கு யோ இது என்ன பெரிய விஷயம்னு மத்த அவனுக்கு இந்த விருத்தமாக இருக்கக்கூடிய வைகள் எல்லாம் எம்பெருமானிடத்தே பொதிந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத எம்பெருமான் காட்டி கொடுக்குறான். இப்ப காட்டி கொடுத்தானோ இல்லையோ அது வரைக்கும் அது அது எல்லாமே பிரசங்காத்து வந்தது. அப்ப ஆனா ஒன்னா அந்த பிறந்த வாரம்ல என்ன கேட்டார், உன்னை நான் எப்படியாவது உருகி அப்படியே உன்னை நினைச்சாலே உருகி போயிடுறேனே, உன்னை அனுபவிக்க வேண்டும், நன்னா நாவுக்கெல்லாம் இனிமையாக இருக்கக்கூடிய, நாவிலே தண்ணீர் வரும்படியாக இருக்கக்கூடியதான உன்னுடைய திருநாமங்கள், அத அந்த திவ்ய சேஷ்டிதங்கள் அதை எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு நீ அவகாசம் கொடுக்க வேணும், அதை சொல்ல வைக்கணும் என்ன அப்படின்னு இவர் கேட்டாரோ இல்லையோ. அதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு ஒரு காரியம் இருக்கோ இல்லையோ. அதுக்காக
அந்த விஷயமா ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமான அந்த அனுபவத்தை கொடுக்கறான். குரவை ஆட்சியர் ஊடு கோத்ததும்னு 10 பாசுரங்கள் கண்ணனுடைய எல்லா திவ்ய ஜேஷ்டிதங்களையும் நன்னா சொன்னார். அந்த சாரத்தை போன பாசுரத்துல மாமனிகள் தெரிவித்தார். இப்ப அதுல இருந்து அடுத்து வர்றது என்ன அடுத்துன்னா, ரொம்ப தாகம் ஒருத்தருக்கு இருக்கு. தாகம் இருந்த போது நன்னா திடீர்னு தண்ணீர் வந்தோடனே அந்த தண்ணீர் அப்படியே ரொம்ப தண்ணியை குடிக்கிறச்ச என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப அப்படியே அந்த இன்னும் ஒரு தாகம் இருக்கு விக்கி போயிடுத்து ஜலம் சாப்பிடுறதுன்னா அதை பொறுமையா சாப்பிடாம அப்படியே இவ்வளவு நேரம் தாகம்னு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பருகினா என்ன ஆகுது, அந்த தீர்த்தம் பருகினவாறு அதனாலேயே வந்து ஒரு விக்கி ஒரு பாரவசத்தை விளைக்குமா போல. அது பாரவசம். ஐயோ விக்கி அப்படியே போய் ஜலம்லாம் உள்ள போகாம விக்கி அப்படியே ஜலம்லாம் வெளில வந்துடும் அந்த மாதிரி. ஆக அதே போல இங்க என்னாச்சு, ஆழ்வார் அப்படியே எம்பெருமான் கண்ணன பெருமானுடைய திவ்ய சரித்திரம் பூரா அனுபவிச்சாச்சு. அனுபவிச்சா அப்படியே விறக்கேடு போரே வெள்ளக்கேடும் அபாயமானபடியாலே அந்த மாதிரி ஒரு பெரிய அவை ஸ்தைரியத்தை விளைக்க அவருக்கு அப்படியே அதுல கொஞ்சம் தளர்ந்து போயிட்டார். தளர்ந்து அத்தாலே கலங்கி அதனால கலங்கிட்டார் ஆழ்வார். அப்ப கலங்கினபடியாலே அவர் சொல்லாம இப்ப அந்த அடியை பிடித்து இவர் இப்படி இவருடைய சொரூபம் என்னங்கிறது இருக்கோ இல்லையோ அதை இவர் சொல்லாமல் இவருக்கு இருக்கக்கூடிய பகவத் விஷயத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய அவருக்கு நல்ல பிராவண்யம் இருக்கு. அந்த பிராவண்ய விஷயத்தை எல்லாம் அந்யாபதேசத்தாலே அருளி செய்கிறேன். அதாவது கூடியிருக்கவா இப்ப ஆழ்வாரோடு இருக்கவா எல்லாருக்கும் ஆழ்வார் நிலை என்னன்னு தெரியும், தோழி நன்னா தெரியும். அவளுக்கு ரொம்ப அத்தியந்தாளா இருக்கவா இவ நிலைமை என்னன்னு தெரியுமோ இல்லையோ அவள் சொல்லுகிற பாசுரமாக அமைகிறது துவள்ளில் மாமணிமாட மூங்கு. இந்த தொலைவில்லி எம்பெருமானிடத்தே பாடக்கூடியதான 10 பாசுரம். அதைத்தான் இங்க மணவாள மாமணிகள் துவள ரிஷீர் அப்படின்னு பாசுரம் பாடினார். இதுல என்ன விஷயம்னா, ரெண்டாவதா அதுல இப்ப 2 அடி இருக்கோ இல்லையோ இந்த 2வது அடியை முதல்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதையே அன்வயம் பண்ணி ஜீயருமே பிடரோகம் ஜீயரும் காட்டுறார். துவளரவே முன்னம் அனுபவத்தில் மூழ்கி நின்ன மாறன் அப்படின்னு இருக்கோ இல்லையோ அதை முதல்ல பார்க்கணும். இப்போ அதுல துவளரவே அப்படின்னா மயர்பர 14 அருள பெதிர்கை ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்பர 14 அருளினான். அதனால அவருக்கு வேற எதுவுமே தெரியாது, எம்பெருமானை தவிர்த்து வேற எந்த விஷயமுமே தெரியாது. அப்படி இருக்காரு இல்லையோ அதுதான் துவளர. அதுல துவல்னா அது ஏதோ ஒரு குத்தமே இல்லாமல் இருக்கை அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப இதர விஷயங்கள்ல எல்லாம் ஒரு ஈடுபாடு இருந்தா அது ஒரு குத்தம், அது எதுவுமே கிடையாது, எம்பெருமான் விஷயமாக மட்டுமே இருக்கக்கூடியதான அனுபவம். இப்ப அதுதான் முதல்ல அப்படி இருக்கிறார் ஆழ்வார். எப்படி இருக்கார் அவர், முன்னம் அனுபவத்தில் மூழ்கி நின்ன மாறன். முன்னம் அனுபவத்தில் அதை எங்கேருந்து தொடங்கி பொய் நின்ன ஞானம் தொடங்கி, முன்னம் அனுபவம்னா பொய் நின்ன ஞானம் தொடங்கி இப்பாட்டு பரியந்தம் ஆழ்வார் அப்படியே அனுபவிச்சுட்டே வரார். எம்பெருமான் பரமாவே எப்பவுமே அடிக்கீழ் திருவடியே உத்தேசியம் என்ன இருக்கக்கூடியவரோ இல்லையோ, அதாவது பரமன் பவித்திரன் சீர்கார் நோய்கள் கட படிந்து குடைந்தாடி அடியேன் வாயுமெடுத்து பருகி கழித்தேனே என்னும் ஸ்ரீதரன் செய்ய தாமரை. அதாவது ஆழ்வார் அனுபவம் எப்பவுமே ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் இன்னன் நிராப்பகல் வாய்வரி என்னும் அது மாதிரி எம்பெருமான் அனுபவத்திலேயே, அதாவது முன்னம் அனுபவத்தில்னா எம்பெருமான் அனுபவத்திலே எப்படி இருந்தார் ஆழ்வார்னு தன்னை பத்தி இங்க பாசுரங்கள்லாம் தெரிவிக்கிறாரோ இல்லையோ. ஈவில் சீரன் மலர் கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை எப்போ மேவ பெற்றேன், எம்பெருமானையே நான் மேவ பெற்றேன் அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருக்கார். தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் என்னும் இப்படி ஒவ்வொரு இடமா, அதாவது இது இந்த 10 பதிகம் இதுக்கு முன்னாடி இருக்க பதிகங்கள்ல மட்டும் இருக்கிறது, இதுல இருக்கிறது மட்டும் இல்ல. பொய்நில ஞானம் தொடங்கி இப்படி முன் அனுபவத்தில் இருக்கோ இல்லையோ அப்படியே இருந்து அந்நாள் தொடங்கி இந்நாள் தொடும் இப்ப வரைக்கும் இணையடிக்கே அன்பு கூட்டி அந்த திருவடி மேல அவ்வளவு அந்த அன்பு. அதனால என்ன ஆயிடுத்து, அதுதான் இப்ப கடைசியில் என்ன சொன்னார், உவப்பால் வந்த மால் அப்படின்னு அருள். அந்த மால்னா பித்தம்னு அர்த்தம். அந்த மால் ஏறி மதம் பிடித்தா போல அவரு ஒரு அந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த பித்து பிடித்தா மாதிரி ஆழ்வாருக்கு. என்ன பித்து, எம்பெருமான் திருவடி மேல இருக்கக்கூடிய பித்து. அடுத்து துவள ரிஷியில் மால் திறத்து தொன்னலத்தால், நலம்னா பக்தி, தொன்னலத்தால் எங்க பொய்ன ஞானம் அதுல இருந்து தொடங்கி ஆழ்வார் பக்தி அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு, சூழ் விசம் பணிவுகள் வரைக்கும் போறது. இப்போ அது எப்படி, துவள ரிஷியில் மால் திறத்து, ஷீர்னா குணம், எப்படிப்பட்டது குணம், இப்ப எம்பெருமானுடைய குணம் அது எப்படிப்பட்டது, ஹேயத்துக்கு ஹேய விஷயங்களே கிடையாது, ஹேய பிரத்தினீகமாக கல்யாண குணங்கள், கல்யாண குணங்களுக்கு பரிபூர்ணமாக எப்போதும் அந்த கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு மட்டுமே பொருந்தி இருக்கு. அகில ஹேய பிரத்தினீக கல்யாணிக்க தானா என்ன சொல்றதுக்கு, அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் விஷயத்தில் சுவாபாவிகமாக அந்த எம்பெருமான் அவனுடைய அனுகிரகத்தால வந்த பக்தி, அது அவ்வளவு காதல் அப்படின்னு காட்டுற அந்த அந்த தொன்னலத்தால் அந்த நலத்தை எல்லாத்தையும் நாளும் துவள் அரு தன் சீலம் எல்லாம் சொன்னான். இது இப்ப ஆழ்வார் என்ன பண்ணிருக்கார்,
தோழி பாசுரமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த எம்பெருமான் கல்யாண குணங்களுக்கு ஹேய குணங்களே இல்லாமல் கல்யாண குணங்கள் மட்டும் இருக்கக்கூடியவனான அந்த எம்பெருமான் திறத்து தொன்னலத்தால் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடியதான அந்த காதல், அந்த பக்தி, அதை நாள்தோறும் தாம் அவ்விஷயத்தில் பிராவண்யத்தை அந்த பிராவண்யத்தோடு இருக்கார் ஆழ்வார். அத அது ஆழ்வாரினுடைய ஸ்வபாவம் ஆயிடுத்து. தம்முடைய ஸ்வபாவம் எல்லாம் அருளி செய்தார். இது இந்த பாசுரத்தால, தோழி பாசுரத்தால இவருடைய ஸ்வபாவம் எல்லாம் அருளி செய்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது எங்கனேன்னா, இப்ப இவர் எப்படி சீதா பிராட்டி ராமன் திருநாமத்தையே எப்போதும் சொல்லிட்டு இருந்தாலோ, அதே போல இவரும் எப்போதும் அந்த கண்ணன் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம்னு எப்போதும் எம்பெருமான் பேச்சாகவே இருந்துட்டு இருக்கார். எப்படின்னா, தாமரை தடங்கண் என்னும் குவளையொன் மலர்கண்கள் நீர் மல்க, இப்படி எப்பவுமே ஆழ்வார் எம்பெருமான் திறத்தே இருக்கார். தாமரை தடங்கன் எம்பெருமானுடைய திருக்கண்கள் எவ்வளவு அழகா இருக்கு. மற்றவள் தேவதேவ பிரான்னு நிமியும் வாயோடு கண்கள் நீர் மல்க, எப்படி இருக்கா தேவதேவ பிரான்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கா, எப்போதும் உருகி போயிடுறா. கண்கள் நீர் மல்க சிந்து கரையுமே, உகந்து உகந்து உள்மகிழ்ந்து குழையுமே. இப்படி எம்பெருமான் நினைவா இப்போ நம்ம ஆழ்வாருடைய விற்த்தாந்தத்தை பார்த்தா, இப்ப ஆழ்வார் தன்னுடைய ஸ்வபாவம் எல்லாம் சொல்லிக்கிறார். எம்பெருமானாலே இவர் உருகி போயிடுறார். இந்த உருகல் இந்த பாசுரம் இதுல அப்படியே அடைவா இருக்கு. 10 பாசுரத்திலையும் இதான் இதுல ஈட்டுல தெரிவிக்கிறார். அதாவது என்ன விஷயம்னா, இது நம் முதலிகள் எல்லாரும் இந்த பாசுரத்துல அவ்வளவு ஆதரத்தோட இருந்திருக்கா. ஏன்னா இத்திருவாய்மொழி ஆழ்வார் பிரகிருதி சொல்கிறதுன்னு நம் முதலிகள் எல்லோரும் போற விரும்பி இருப்பர்கள். இது ஆழ்வார் அப்படியே அவருடைய இப்போ எல்லாமே ஆழ்வாருக்கு என்ன எம்பெருமான் தான். இது ஒரு சில இடங்கள்லயும் தெரியும். முன்னாடியே இப்ப 4ஆம் பத்துல பார்த்தா மண்ணை இருந்து துளாவின்னு அங்கேயும் தெரிவிக்கிறார். அதாவது எதெல்லாம் சம்சாரத்திலே ஈடுபட செய்கிறதோ அந்த பதார்த்தங்களை பார்த்தா கூட ஆழ்வாருக்கு என்ன நினைவு வருது, எம்பெருமான் நினைவு வருது. அதை எல்லாத்தையும் அதை காட்டுற மாதிரி இங்க அப்படியே ஆழ்வார் எம்பெருமான்னா அப்படியே உருகி போயிடுறார். அப்படிங்கறத இதுல ஒன்னொன்னா தெரிவிச்சுட்டு வர்றார். வாய்கொள் வாசகமும் அணிவண்ணன் நாமமே, இவரே சொல்லியிருக்காரு இல்லையோ கீழே, நான் வேற ஏதாவது ஏற்கும் பெரும்புகள், நான் வேற மற்றொருவர் யாரையும் பாட மாட்டேன், வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் சொன்னால் விரோதம் இதுல சொன்னார். அதே போல இங்கேயும் இப்ப ஆழ்வாருடைய ஸ்வபாவம் என்ன, எம்பெருமாந்திரத்தே எப்போதும் இருந்துட்டு இருக்கார். கரங்கள் கூப்பி தொழும், எப்போ எம்பெருமானத்தான் கூப்பி தொழுந்துட்டு இருக்கார். அப்படின்னா ஏன்னா இது எப்படின்னா, சிந்தையினாலும் சொல்லாலும் செய்கையினாலும் எவபிரானையே தந்தை தாய் என் அடைந்த மண்குருகூர் சடகோபன், எல்லாம் யாரு எம்பெருமான் தான் எல்லாம் ஆழ்வாருக்கு என்ன அவரே தெரிவிக்காரு. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை. இப்போ பாசுரங்கள் அடைவிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் இது நல்லா தெரியறது. அத இங்க அப்படியே ஒரு பாசுரமாக ஒரு 10 பாசுரத்துக்குள்ள மனத்தால், இப்ப ஏன்னா திருநாமத்தையே வாய்க்கொண்டு செப்பின்னு இருக்கா, அது சொல்லால் அப்படின்னா, செய்கையினாலும்னா எப்பவுமே கைகூப்பி வணங்கிட்டு இருக்கா, சிந்தையினால் எப்பவும் நினைவு எம்பெருமான் பக்கல், அந்த நினைவினாலே உருகி போறா அப்படின்னெல்லாம் ஆழ்வாரினுடைய ஸ்வபாவத்தை பூரா இந்த தோழி பாசுரத்தால நன்னா தெரிவிச்சிருக்கார். அத சாரமாக மணவாள மாமனிகள் இந்த பாசுரத்தாலே இதை தெரிவித்தார் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதுதான் இப்படி தமக்கு திரிவித கரணத்தாலும் உண்டான பிராவண்ய ஸ்வபாவத்தை எல்லாம் அருளி செய்தார் என்கை. இந்த 10 பாசுரத்துக்கு கருத்து என்ன, ஆழ்வார் தோழி பாசுரம் மூலமாக தோழி வாயிலாக இவர் ரொம்ப நன்னா அப்படியே ரொம்ப தவண்டு போயிட்டார். அப்போ தோழி பார்த்தா தோழிக்கு தெரியுமோ இல்லையோ இவர் சுபாவம் என்னன்னு, அதை தோழி சொல்ற மாதிரியாக அமையக்கூடிய அற்புதமான 10 பாசுரம். ஆழ்வார் நிலை பூரா எம்பெருமான்னு எப்போதும் நினைச்சுட்டு இருக்கார், உருகி போறார், எம்பெருமான் திருநாமத்தையே எப்போதும் சொல்லிட்டு இருக்கார், செய்கையினால் எம்பெருமானே எப்போதும் வணங்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஆழ்வார் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த 10 பாசுரத்தால நன்னா தெரியறது. அதை மாணவர்களும் நமக்காக ஆச்சரியமா இதுதான் இதோட சாரம்னு காட்டி கொடுத்திருக்காரு. ஆக இப்ப 51வது பாசுரம் தொடங்கி 55வது பாசுரம் வரைக்கும் இதோட அடைவு என்னன்னு பார்த்தா, இதோட சங்கத்தி என்ன, 51ஆம் பாசுரம் ஆழ்வார் எம்பெருமானை நோக்கி தூது விடுகிற பாசுரம். இந்த தூது வைகள் பூங்கழி வாயின்னு ராமன் எம்பெருமான் பக்கலிலே விடக்கூடிய தூது. இப்போ எதுக்கு இந்த தூது வந்தது, கீழே 4 பாசுரத்தாலும் அமோகமான, அதாவது அதுக்கு பிரம்மாஸ்திரம், இதற்கு சமானமான ஒரு அஸ்திரமே கிடையாது, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அப்படி இருக்கக்கூடியதான சரணாகதியை பண்ணினார். அப்போ எம்பெருமான் கடாட்சிக்கல. என்ன விஷயம்னா, இப்போ ஏன்னா நம்மாத்திருக்குள்ளே பல இடங்கள்ல வந்திருக்கு, என்ன விஷயம்னா ஆழ்வாரை இப்போ உடனே எம்பெருமான் சேவை கொடுத்து ஆழ்வார் பாவத்துக்கு கூட்டின்னு போயிட்டானா, அப்புறம் லோகம் எப்படி திருந்தறது, அதனால நம்மாத்து பிள்ளைய கொஞ்சம் பட்னி போட்டாலும் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உணவளிப்பாளோ இல்லையோ, அதே போல அந்த பாவனையிலேயே எம்பெருமான் ஆழ்வாருக்கு கொஞ்சம் காலம் தாமதித்து கொண்டு வரான்.
இது பல இடங்கள்ல தெரியப்படுறது. இப்ப இங்க என்ன எம்பெருமான் சேவை சாதிக்கிற ஆழ்வார் இப்படி ராமன் எம்பெருமான் சொல்லியிருக்கான், யாருக்கு எப்போ ஒரு அடியார்னு வந்துட்டு ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கான், அதனால நான் இன்னும் அடியார் ரட்சணத்துக்கு காத்துட்டு இருக்கேன்னு அவனுக்கு தூது சொன்னா நிச்சயம் நம்ம அங்கீகரிப்பான்னு தூது விட்டார். இப்போ எம்பெருமான் தாமதித்து வந்த உடனே என்ன ஆயிடுத்து, இப்போ 5ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி அதுல கேட்டது என்ன, உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லி ரொம்ப வாயிலே நாக்கு எச்சி ஊறா மாதிரி இருக்கக்கூடியதான உன் அனுபவத்தை நான் சொல்லி நான் சந்தோஷப்பட வேண்டும்னு ஆசை ஆழ்வாருக்கு. அதை பிரார்த்தித்தார். அது நடக்காமையால தூது விட்டார். அதுக்கப்புறம் எம்பெருமான் தாமதித்து வந்தாங்கிறதுனால உன்னோடு கூட மாட்டேன்னு இருந்தார். எம்பெருமான் தன் திவ்ய சேஷ்டிதங்களால ஆழ்வார கூட பண்ணினோன்னு என்ன எடுத்து, ஐயோ இது என்ன சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு அப்படின்னு, இது என்ன ஒரு அகடித்த கடனா சாமர்த்தியம்னு பார்த்தா எம்பெருமான் சொல்றான், இது என்ன இது மட்டுமா என்னோட அகடித்த கடனா சாமர்த்தியத்தை பாரும் நீர், லோகத்துல விரோதமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாவற்றையும் நான் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேனேன்னார். அது நல்குரவும் செல்வம். இதுவும் முடிந்து இது பிரசங்காத்து வந்த விஷயம். அது பிரசங்காத்து வந்தார். அது நன்னா அனுபவித்ததுக்கு அப்புறம் அப்போ கீழே பிரார்த்தித்தார் இல்லையோ 5ஆம் 10 10ஆம் திருவாய்மொழியில, அது எங்க நடந்தது, குறவையாச்சர் ஓடு கோத்ததும்னு கண்ணன் பெருமான் விற்த்தாந்தம் பூரா அனுபவித்தார். ஆழ்வார் ஒண்ணு விடாம நன்னா அனுபவித்தார். அதுல ரொம்ப சந்தோஷமாகி வெள்ளக்கேடு போல அந்த சந்தோஷத்தால அப்படியே யாராவது அந்த சந்தோஷத்தினாலே தளர்ந்து போனோன்னு அந்த தோழி இவளுடைய கதி அந்த தளர்ந்து போனவாறே தானான நிலை மாறி தோழி நிலையில நாயக்கியிலேயே தோழி அவ சொல்றா, நாயக்கி பெண்ணான பாவனை பெண் நாயக்கி பாடாம தோழி பாடுறா. இவள் நிலை என்ன அப்படின்னா, இவள் எம்பெருமானுக்கே எப்போதும் இருக்கிறவா, அவளுடைய மனசு எம்பெருமானிடத்தே எப்போதும் இருக்கு, அவ வாயினாலே எம்பெருமான் திருநாமங்களே சொல்லிட்டு இருக்கா, அவ செய்கையினால எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருக்கா அப்படி என்பது ஆழ்வாரினுடைய பிரகிருதி. அதை பூராவத்தையும் இந்த பாசுரத்தால இந்த 10 துவளின் அதுல 10 பாசுரத்தால தெரிவித்தார். இது இந்த பாசுரங்களுக்கு அடைவு. இது சாரமாக மனோரமணிகள் நமக்கு நன்னா புரியிற வண்ணம் காட்டியிருக்கார். ஏன்னா திருவாய்மொழி 1000 பாசுரத்துல ஒரு பாசுரத்துக்கும் தாத்பரியாம்சம் என்ன, அதுல இப்போ நாயனார் ஆசாதகிடத்திலையும் காட்டுற இப்போ எந்தெந்த பாசுரங்கள் எல்லாம் எம்பெருமான் பரஸ்வரூபம் சாதிச்சிருக்கான், எந்தெந்த பாசுரத்திலாம் எம்பெருமான் ஆழ்வார் ஆத்மஸ்வரூபத்தை காட்டுறார் அப்படின்னு எல்லாம் விரோதி ஸ்வரூபம் எங்க என்னென்ன இருக்கு, தூதுக்கு காரணம் என்ன, எதுல தூது விடுறார் ஆழ்வார் அப்படின்னு சேர்ப்பார்கள் பட்சிகளாக்கின்னு சேர்ப்பார்கள் கீழே பார்த்தோம். அதாவது அது விஷயம் என்னன்னா, இப்படி நம்ம ஆச்சாரியால் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை எல்லாத்தையும் அண்ணா ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சிருக்கா. அதை ரொம்ப சாரமாக இப்போ ஒரு 10 பாசுரத்துக்கு ஒரு பாசுரம்னு, இப்ப இந்த 10 பாசுரத்துல என்ன கருத்துனா, நம்ம இந்த வியாக்கியானத்தை பார்த்தோம்னா மணவாள மாமுனிகள் ஒரு வார்த்தை போட்டிருக்கார் அப்படின்னா அது ஏன் அப்படி போட்டிருக்காரு. இப்போ பராங்குசன்னு பார்த்தோம் கீழே போன பாசுரத்துல. இப்போ மற்ற பாசுரத்தெல்லாம் குருகையர்கோன் மாறன் அப்படிலாம் தெரிவித்தார். இங்க மட்டும் பராங்குசன் ஏன் தெரிவிக்கிறார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஆழ்வார் இந்த மாதிரி தன்னை பத்தி சொல்லிக்கும் போது இந்த மாதிரி அதாவது ஒரு வாக்கை கொண்டு எம்பெருமானே அடக்கவல்லேன்னு தெரிவிக்கிறார் இல்லையோ, அதை கொண்டு இதுல பாசுரம் எடுக்கார். அப்படின்னா இந்த 10 பாசுரத்திலும் இருக்கக்கூடிய உயிரான கருத்தை எல்லாத்தையும் மாமுனிகள் ஒரு பாசுரத்தால நன்னா நமக்காக புரியும்படி பண்ணியிருக்கார். அவ்வளவு கருணை, அந்த கருணையோடு நமக்காக இந்த பாசுரங்களை எல்லாம் பாடினார். இத யதாசக்தி யதாமதி யதாசமயம் விண்ணப்பித்தேன். இதுல குறைகள் இருக்கும்னா அடியார்கள் பொறுத்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் அடியானுக்கு அர்த்த விசேஷங்களை அருளிய ஆச்சாரியர்களுக்கே சாரும் என்று சொல்லி, மணவாள மாமுனிகள் இந்த மாதிரி இப்போ அவளுக்கு பண்ணக்கூடிய கிருத்தஜத்தை என்ன, இதை நாம் நன்னா அபியசிக்கணும். சதாச்சாரியர்களை பத்தி இதனுடைய அர்த்த விசேஷங்களை நன்னா அனுபவிக்க வேண்டும்னு எல்லோரிடத்தையும் பிரார்த்தித்து, ஆழ்வார் அனுகிரகமும் இது எப்பவுமே மணவாள மாமுனிகள் யார் எத்த வாசிச்சாலும் என்ன அவளுக்கு என்ன பலஸ்ருதி அப்படின்னா, இப்ப உபதேசத்துல மாற கேட்டா என்ன ஆகும், எம்பெருமானார் அனுபவத்துக்கு பாத்திரபூத்தர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதே போல இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்னுடைய அர்த்த விசேஷம் தெரிஞ்சுண்டா, ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன்னு சொல்வதற்கேற்ப ஆழ்வாருடைய அனுகிரகத்துக்கும் அவர் அடிபணிந்து உய்ந்தவரான எம்பெருமானார் அனுகிரகத்துக்கும் அனைவரும் பாத்திரபூத்தர்கள் அவர்கள் என்று சொல்லி அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புறமும்
முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே